ராமானுஜ பதாம்போஜ யுகலி யஸ்ய தீமதஹ பிராப்யம் ச பிராபகம் வந்தே பிரணதார்த்தி ஹரம் குரும் ஆத்ரேய ராமா வரஜகுரோஹோ பௌத்ரம் ததாஸ்ரயம் யாமுனாரிய குரோஹோ சூனு பக்தி சாரம் குரும் பஜே. இன்று அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குரலனும் திரிவிக்ரமனும். இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இன்னைக்கு வாமன ஜெயந்தி. நம்முடைய 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்களின் அருள் செயலை எடுத்துக்கொண்டோமானால் மேலெழுந்து பார்க்கும் பொழுதே 500க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த வாமன அவதாரத்தை பற்றியும் திரிவிக்ரம அவதாரத்தை பற்றியும் ஆழ்வார்கள் அப்படி குழாவி இருக்கிறார்கள், அப்படி கொண்டாடி இருக்கிறார்கள். இப்போ ஏதாவது ஒரு அவதாரத்துல ஒரு விஷயம் பார்த்தாலே நமக்கு மணிக்கணக்கா பேசக்கூடிய அளவுக்கு நம் பூர்வாச்சாரியர்கள் நமக்கு அர்த்த விசேஷங்கள் சாதித்து இருக்கிறார்கள். ஆனா இந்த வாமன திரிவிக்ரம அவதாரம் என்றாலே எல்லா ஆழ்வார்களுக்குமே அப்படி அந்த ஒரு பாவமே சொல்லி மாளாது. மற்ற அவதாரங்களை காட்டிலும் இந்த வாமன திரிவிக்ரம அவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஆழ்வார்களோட பாவம் எப்படி இருக்கும்னா, நம்ம ஆத்துலேருந்து ஒரு பையன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதை நம்ம எப்படி ஒரு பெருமையா ரொம்ப உயர்வா சொல்வோமோ, ஒரு கொண்டாடி சொல்வோமோ, அந்த பாவம் எல்லா ஆழ்வார்கள் ஆண்டாள் முதற்கொண்டு எல்லாருக்கும் அப்படி ஒரு அந்த வாமன திரிவிக்ரம அவதாரத்துல அவ்வளவு ஒரு ஈடுபாடு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப கொடுத்த அந்த 1 மணி நேரத்துல அந்த வாமன திரிவிக்ரம அவதாரத்தை பத்தி முழுவதும் ஆழ்வார்கள் அனுபவிச்சதை சொல்ல முடியும்னா இந்த ஜென்மாவே போராது. ஆனால் இன்னைக்கு வாமன ஜெயந்தியா இருக்கிறதுனால அவரது திவ்ய சரித்தையை இன்னைக்கு சொல்லணும், கேட்கணும். அது ரொம்ப விசேஷம். அதனால வாமன ஜெயந்தி அந்த அவதாரம் திருவவதாரம் பண்ணினாண்டிய எம்பெருமான் அந்த அவதார விஷயத்தை சொல்லி கொஞ்சம் ஆழ்வார்களோட பாவமும் எப்படி இருந்தது என்பதை நாம இன்னைக்கு இந்த உபன்யாசத்துல அடியேன் விண்ணப்பிக்க உள்ளேன். எம்பெருமான் சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் எடுக்கிறார். அவனுக்கு மாத்ருத்வ பாவம் உண்டு. நாம் எம்பெருமானை சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் தகப்பன் என்று சொல்லுகிறோம். ஏன்னா பெற்ற தாய் நீயே, பிறப்பெற்ற தந்தை நீட்டு ஆழ்வார் சாதித்தபடி நமக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் இருக்கக்கூடியவன். ஆனாலும் எம்பெருமானுக்கு மாத்ருத்வ பாவம்னா இந்த தாய் பாசம். லோகத்துல எல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டானே தவிர அவன் ஒரு தகப்பனா இருந்து எல்லாருக்கும் ஹிதத்தை பண்றான். ஆனா தாயை போல ஒரு அன்பை பொழிபவன் எம்பெருமான். அன்புலையும் நம்மளை எப்படியா வசப்படுத்தலாமா, இல்ல ஹிதத்தை பண்ணி வசப்படுத்தலாமா, எப்படியாவது இவர்களை வசப்படுத்தணும் என்று அவன் பாடுபடுறதுனால இந்த எம்பெருமான் பல அவதாரங்களை எடுக்கிறான். ஸ்ரீமன் நாராயணன் மேலே வைகுண்டத்தில் இருந்தாலும் அவன் எங்கெங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஒரு குறைவு வருகிறதோ, இல்லை அடியார்களை காக்க வேண்டும் என்று திருவுள்ளப்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் அந்த எம்பெருமான் அவதரிக்கிறார். அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்கி வருவது என்று பொருள். இப்போ பரமபதத்திலிருந்து நம்மோட இறங்கி வர அந்த எம்பெருமான் அப்படி அவதரிக்கிறானே தவிர
பகவான் அவதாரம் செய்தாலும் அவனது அந்த ஸ்வரூபம் என்பது மாறாது. அவன் எப்படி வேணுமானாலும் பிறக்கலாம், எங்க வேணுமானாலும் பிறக்கலாம், யாராக வேண்டுமானாலும் பிறக்கலாம். அந்த மாதிரி பிறக்கும் பொழுது அவனது எண்ணங்களோ செயல்களோ எல்லாமே எங்க பிறக்கிறோனோ அதுக்கு தகுந்தபடிதான் இருக்கும். இருந்தாலும் அந்த பகவத் ஸ்வரூபம் என்பது பகவானுக்கு மாறாது. ஏன்னா அவன் பிறப்பு நம்மை போல பிறப்பு கிடையாது. நாம் எல்லாம் கர்ம வசத்தில் பிறக்கிறோம், எம்பெருமான் சங்கல்பத்தினால் பிறக்கிறான். தேவாதீனாம் சமாஸ்ரயணீயத்வாய தத்தத் ஜாதீய ரூப குணகர்ம சமன்விதகா ஸ்வபாவம் ஸ்வகீயம் அஜகதேவ அப்படின்ட்டு சுவாமி ராமானுஜர் ஸ்வேச்சையா பகுதா விஜாயத்தே பரபுருஷா அப்படின்னு ராமானுஜரோட ஸ்ரீ சுக்தி. ஏன்னா தத்தத் ஜாதீய ரூப, அந்தந்த ஜாதி என்னென்ன மாதிரி இடையனா பிறக்கணும்னா அந்த இடையன் போலயே எம்பெருமான் இருப்பான். அது போல எந்த இதுல பிறக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரியே குணங்களோ அவனோட செயல்களோ இருந்தாலும் அவன் பகவான் என்ற அந்த சொரூபம் என்பது மாறாது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இந்த மாதிரி ஒரு அவதாரங்களை எடுக்கும் பொழுது எத்தனையோ அவதாரங்களை எடுத்தாலும் இந்த வாமன திருவிக்ரம் அவதாரத்திற்கு ஒரு ஏற்றம் உண்டு. என்ன இதுக்கு ஏற்றம் அப்படின்னா, சம்ஹாரமே இல்லாத அவதாரம் தான் இந்த வாமன திருவிக்கிரம அவதாரம். அதற்கு மேல பிறக்கும் பொழுதே சங்கு சக்கர கதாபாணியாக அந்த பீதாம்பரத்தோட அவதாரம் பண்ணான். இப்ப கண்ணனும் அப்படிதானே பிறந்தான் அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்திற்கு முன்பே இந்த எம்பெருமான் அவதாரம் எடுத்ததுனால அதுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. இதுக்கு மேல இன்னொரு ஏற்றம் என்னன்னா, ஒரு அவதார கதையை இன்னொரு அவதாரத்துல அந்த எம்பெருமான் கேட்டான்றது கிடையாது. ஆனால் இந்த வாமன திருவிக்கிரம சரிதத்தை சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணன் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் செய்த பொழுது சித்தாசிரமத்துல விஸ்வாமித்திர மகரிஷி எம்பெருமான் ராமனுக்கு சொல்ற இதெல்லாம் என்னதுன்னு கேட்கிறார். வால்மீகி ராமாயணத்துல தடகாவனம் முடிச்சுட்டு அதுல இருந்து அங்கேருந்து மிதிலைக்கு புறப்படுறார். போற வழியில சித்தாசிரமத்துல கேட்கிறார் ராமன். அப்போ விஸ்வாமித்திரர் இந்த எல்லா சரிதமும் சொல்றார், வாமன திருவிக்கிரம சரிதம் சொல்றார். அப்போ ஒரு வாமன திருவிக்கிரம சரிதத்தை, ஒரு அவதாரத்தின் சரிதத்தை, அதன் மகிமையை மற்றொரு அவதாரமான சக்கரவர்த்தி திருமகன் ராமன் திருச்செவி சாற்றினான். இது வேற எந்த அவதாரத்துல ஏதாவது எங்கேயாவது வேணா ஒண்ணு அப்படி இப்படி இருக்குமே தவிர முழுவதுமாக அப்படி அனுபவித்தான்றது இந்த அவதாரத்துக்கு ஒரு ஏற்றம். இதுக்கு மேல இன்னும் விசேஷம் என்னன்னா, பொதுவா எம்பெருமான சொல்லச்ச ஸ்ரீதேவி தாயார சேர்த்து சொல்றோம், அவ விரும்பினா கேட்டான்னு பாக்குறோம். ஆனா பூதேவி தாயாரும் அவளும் விஷ்ணு பத்னியும் மகீந்தேவியும் மாதவியும் மாதவ பிரியாம் லக்ஷ்மியும் பிரியசகியும் தேவியும் நமாம் அச்சுத வல்லபான்ற மாதிரி அந்த தாயாருக்கு அவ்வளோ குளிர்ந்துருந்துதான் திருவுள்ளம் இந்த அவதாரத்துல. என்ன காரணம்? பூமி பிராட்டி தான் நமக்கெல்லாம் தாய். லோகத்துல நம்மள எல்லாம் தாங்கின்னு இருக்கா இல்லையா? அப்போ இத்தனை ஜீவராசிகளும் பூமி பிராட்டியோட குழந்தைகள். அப்ப இந்த தன்னோட குழந்தைகளுக்கு எம்பெருமானோட ஒரு ஸ்பரிசம் கிடைச்சதே. எந்த அவதாரத்துல இந்த ஸ்பரிசம் கிடைச்சது? ராம அவதாரத்துல கிடைச்சதா, கிருஷ்ணாவதாரத்துல கிடைச்சதா? தன்னோட குழந்தைகளுக்கு தகப்பன் தூக்கி அணைச்சி வாரி அணைச்சி உச்சி முகம்தான் சந்தோஷப்படக்கூடிய சாமான்யமா இருக்கல. நம்ம போல இருக்கிற ஒரு தாய் சந்தோஷப்படைச்ச லோகத்துக்கெல்லாம் தாயாய் நம்ம எல்லாம் தாங்கி கொண்டு இருக்கும் அந்த பூமி பிராட்டி தன் கணவனான அந்த நாராயணன் லோகத்துக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவன் இன்னார் இனியார் என்று இல்லாமல் குணாகுண நிரூபணம் பண்ணாமல் எல்லார் தலையிலையும் தன்னுடைய திருமணி ஸ்பரிசம் கிடைக்குமா? கதாபுண சங்கரதாங்க கல்பக ஸ்வஜான விந்தாங்குஜ வஜ்ர லாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. எனக்கு என்னைக்கு கிடைக்கும்னு ஆள வந்தார். ஸ்தோத்திர ரத்னத்துல பாரிக்கிறார். அப்படி அந்த எம்பெருமான் ஒரு திருவடி ஸ்பர்சம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன ஒரு தபஸ் இருந்தோமா, இல்ல வேற ஏதாவது யாக யஜ்யங்கள் பண்ணோமா, என்ன சுகத்தை நம்ம பண்ணினோம்? ஒன்றும் கிடையாது. அவனை நினைச்சோமா? ஆனாலும் அவனது ஒரு நிர்கேயத்துக்கு கிருப்பையினால் எல்லார் தலையிலையும் கிடைச்சதே. அதை பார்த்து அந்த பூமி பிராட்டி ஆனந்தம் அடைஞ்சாலாம். அதனால்தான் அதே பூமி பிராட்டியானவள் ஆண்டாளாக திருவவதாரம் செய்யும் பொழுது இந்த திருப்பாவையில் 3 இடத்துல 10 பாசுரங்களுக்கு ஒரு தடவை இந்த திருவிக்கிரம அவதாரத்தை கொண்டாடுகிறாள். ஏன்னா தன்னோட கணவன் தன் குழந்தைகள் தலையிலெல்லாம் இப்படி காலை வச்சு திருவடி ஸ்பர்சம் கொடுத்தானே, எந்த அவதாரத்துல கொடுத்தான்? யாருக்கு கிடைச்சது?
என்ன தபஸ் பண்ணா? எதுவும் இல்லையே, அவனோட கருணை மழையினால இப்படி கிடைச்சதே அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடிங்கிறான். இந்த பேர் பாடிங்கிறதுக்கும் இந்த வாமன திருவிக்கிரம அவதாரத்துக்கும் ஒரு இது தொடர்பு உண்டு. உத்தமனை பாடின்னு சொன்னாலே அந்த பகவானை பாடின்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல ஏன் பேர் பாடி அப்படின்னா அங்க பெரியவாச்சாம்புள்ள வியாக்கியானம் இருக்கு. அந்த திருநாமத்தை சொல்லலை என்றால் தரிக்க முடியாத நாங்கள் அங்க கொடுக்குறாரு அங்க பெரியவாச்சாம்புள்ள. ஆனா என்னன்னா இந்த வாமன திருவிக்கிரம சரித்திரத்துல பாகவதத்துல கடைசியில சொல்லச்ச திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோங்கிறார் அங்க முடிக்கச்ச. அப்ப அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல கடைசியில இப்படி விக்ரம் வந்து ஒரு மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோன்றதுனாலதான் இங்க ஆண்டாள் உத்தமன் பேர் பாடிங்கிற ஓங்கி உலகளந்த உத்தமன் எந்த பெருமாளை சொல்றா அப்படின்னா இப்பதான் திருவுலகெல்லாம் அளந்தான் இல்லையா. ஏன் உத்தமன்னா அவன் புருஷோத்தமன், புருஷானாம் உத்தமகா புருஷேஷு உத்தமகா. எப்படின்னா இந்த புரு சனோதீதி புருஷகா, யார் நிறைய கொடுக்குறாளோ அவாதான் புருஷனா. இப்போ நாம ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கொடுக்குறோம், இல்லை இன்னொருத்தர்கிட்ட நம்ம ஒன்று வாங்குறோம்னா அது எல்லாமே அனித்தியம், நமக்கு சரீரம் போனோன்னு எல்லாம் போயிடும். ஆனால் பகவான் ஒருத்தர் கொடுக்குறான் அப்படின்னா அது சாஸ்வதமா இருக்கும். பகவான் எதை கொடுப்பான்? தர்ம அர்த்த காம மோட்சம். இந்த புருஷார்த்தத்தை கொடுப்பதால் சாஸ்வதம், திரும்பி வர முடியாதபடி இருக்கக்கூடியது அந்த மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய எம்பெருமான இல்லையா. எல்லாரோடையும் அலம் புரிந்த நெடுந்தடக்கைங்கிறார் ஆழ்வார். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த எம்பெருமானா இருக்கிறதுனாலதான் புருஷன் பேரு. அதனால்தான் இவன் புருஷோத்தமன், புருஷர்களில் உத்தமனாக இருக்கக்கூடியவன். சாமான்யமா கொடுக்கக்கூடிய ஒரு புருஷனை காட்டிலும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுக்கிறான் இல்லையா. அதனால இவன் உத்தமன்ட்டு உத்தம புருஷகா புருஷகா உத்தம புருஷகா உத்தர புருஷகா புருஷோத்தமகன் அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் எம்பெருமான ஒரு ஏற்றத்தை சொல்லிட்டு போற ஆண்டாள் நாச்சியார். அப்படிப்பட்ட ஒரு வைபவம். அப்போ இந்த எம்பெருமான் சம்ஹாரம் இல்லாத அவதாரம், சங்க சக்கரத்தோட பிறந்தது, அது ஒரு விசேஷம். பூமி பிராட்டி அப்படியே திருவுள்ளம் குளிர்ந்தது. இதுக்கும் மேல இன்னொரு முக்கியமான என்னன்னா திருமக்கர அவதாரத்துல மட்டும்தான் எல்லாரையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கிய அவதாரம். இப்போ ராமாவதாரமா இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரமா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கல. அவளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுக்கே சரியா போயிடுது. ஆனா திருமக்கர இதுக்கு என்ன நமக்கு பிரமாணம் அப்படின்னா, ஒரு சமயத்துல ஏதோ ஒரு விசேஷங்கள் நடந்திருந்தது. அங்க கூரத்தாழ்வான் எழுந்தருள் இருந்தார். அப்போ அந்த இடத்துல ஒரு காரியம், வைதீக காரியம் ஆரம்பிக்கச்ச அனுக்கியை கொடுப்பா. அப்ப கொடுக்கச்ச என்ன சொல்லுவா? சர்வேக்கியோ பிராமணேபியோ நமகான்னு சொல்லுவா. ஆனா இவர் கூரத்தாழ்வான் என்ன சாதிச்சாரா? ஸ்ரீ வைஷ்ணவேபியோ நமகா அப்படின்னு சொன்னாராம். அங்க ஆக்ஷேபனை பண்ணா, இது எப்படி எல்லா பிராமணர்கள் கலந்து இருக்கும் பொழுது நீங்க எப்படி ஸ்ரீ வைஷ்ணவேபியோ நமகான்னு சொல்லலாம் அப்படின்னு கூரத்தாழ்வானை கேட்கும் பொழுது, அப்ப கூரத்தாழ்வான் சாதிச்சாரா, இது இன்னைக்கு ஏற்பட்டது இல்ல, என்னைக்கு அந்த எம்பெருமான் திருவிக்கிரம அவதாரம் எடுத்து தன்னோட திருமணி அத்தனை ஜீவராசிகளுக்கும் தன்னோட திருமணி சம்பந்தத்தை கொடுத்தானோ அன்னைக்கே அந்த திருமணி சம்பந்தம் வந்ததுனால எல்லாரும் வைஷ்ணவர்களால் ஆனதுனால இது சர்வேபியோ ஸ்ரீ வைஷ்ணவபியோ நமகான்னு தாராளமா சொல்லலாம்னு சொன்னதுனால அது ஒரு இந்த அவதாரத்துக்கு ஏற்றம். ஏன்னா முதல்ல ஏற்றத்தை சொல்லிட்டு தான் சரிதத்தை சொல்லணும். ஏன்னா மற்ற அவதாரங்களுக்கு இல்லாத பெருமை இந்த அவதாரத்துல என்ன. இன்னைக்கு வாமன திருவிக்கிரம அவதாரம் என்பதால் அதை முதல்ல சொல்லணும்னு விண்ணப்பிக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு விசேஷம் என்னன்னா, எம்பெருமான் அவதாரம் எடுக்கும் பொழுது அவனோட கல்யாண குணங்கள் எல்லாம் வெளிப்படும். வாத்சல்யம், சௌசீல்யம், சுவாமித்யம், இப்படி சௌலபியம், கல்யாண குணங்கள், பரத்வம் வெளிப்படும். எங்க வெளிப்படும்னா ஒவ்வொரு இடத்துல சில இடங்கள்ல வாத்சல்யத்தை காட்டுவான், சில இடங்கள்ல சௌசீல்யத்தை காட்டுவான், சில இடத்துல சுவாமித்துவத்தை காட்டுவான். இப்ப கிருஷ்ண அவதாரம்னா அவன் வந்து அர்ஜுனன்ட்ட பழகச்ச வாத்சல்யத்தை காட்டலாம், சௌசீல்யத்தை காட்டலாம் இடையர்களோட பழகும் பொழுது. அதே விஸ்வரூப தரிசனம் காட்டச்ச அங்க சுவாமித்துவம் பரத்வத்தை காட்டுறான். இப்படி தனித்தனியா தான் இருக்கும். ஆனால் இந்த திருவிக்கிரம அவதாரத்துல அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே பூணல் போட்டு அன்னைக்கே அவதாரம் எடுத்தான். ஒரே நாள் தான் அவருக்கு. அப்போ அந்த க்ஷணத்துல இந்த எம்பெருமான் வாத்சல்யத்தை காட்டினான், பரத்வத்தை காட்டினான், சுவாமித்வத்தை காட்டினான்.
அவனோட என்னென்ன கல்யாண குணங்களோ எப்படியே காமிச்சானா. என்னன்னா அங்க நின்னா இல்லையா, வந்து நின்னவன் ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ தண்டூவாலுமெழ அண்டம் மோழையழ முடி பாதமழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே ஆழியழ. இந்த எம்பெருமான் எழுந்திருக்கான்னு சொன்ன உடனேயே அவரோட ஆபரணங்கள் மாதிரி ஆயுதங்கள்லாம் இருக்கே எல்லாம் ஐயோ எம்பெருமானுக்கு என்ன வருமோ அஸ்தானே பயசம் கேங்கிறார். அது ஒரு அளவுக்கு மீறின ஒரு அன்பு. எம்பெருமான் சாட்சா சர்வேஸ்வரன், அவனை ஒருத்தர் என்ன பண்ண முடியும். ஆனாலும் இவர் பல்லாண்டு பெரியாழ்வார் பாடின மாதிரி ஸ்தானம் இல்லாத இடத்துல ஒரு பயம் அவனுக்கு என்ன நேருமோன்ட்டு எம்பெருமானை காட்டிலும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லா ஆழி ஒரு திவ்ய ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தான் இல்லையா, எல்லாம் எழுந்து நின்றுத்தான். அது எப்படி எழுந்து நின்றுத்தான்னா, ஒருத்தருக்கு கொடுத்த சோற்றில் 10 பேர் பங்கு கொண்டா எப்படி இருக்குமோ அப்படிங்கிறார் வியாக்கியானத்துல பெரியவாச்சான் புள்ள. பசியா இருக்கு, ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கச்சா மற்றவெல்லாம் எப்படி வரும், எனக்கு எனக்கு எனக்குன்ட்டு போட்டி போட்டு அந்த சாதத்தை சாப்பிட்ற மாதிரி அந்த ஆயுதங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டுட்டு ஆகா எம்பெருமானுக்கு என்ன வருதோ எம்பெருமானுக்கு என்ன வருதோன்ட்டு எல்லாம் அப்படி பண்ணித்தான். அந்த சமயத்துல எம்பெருமான் விம்மி வளர்ந்தான் இல்லையா. அப்ப சாமான்யமா இருக்கக்கூடிய பக்தன் இப்படி விம்மி வளரச்ச அது பரத்வத்தை காட்டினான். அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானோட திவ்ய திருமேனி இருக்கே, காண கிடைக்குமா, இந்திராதி தேவர்களுக்கும் காண கிடைக்காத அந்த திவ்யம் அந்த எம்பெருமானோட திருமேனியானது எல்லார் கண்ணுக்கும் இலக்கு ஆக்கினதுனால அவனோட சௌலபிய குணம் தெரிஞ்சது. குணாகுண நிருபவம் பண்ணாம நமக்கு இந்த பந்தமே ஹேதுன்னு நினைச்சு எல்லார் தலையிலே கால் வச்சான். தன்னோட அப்ராக்கிருதமான ஒரு திருமேனியை வைத்துக் கொண்டு அழுக்கு படைந்த நம் போன்றவர்கள் உள்ளத்திலும் அழுக்கு, சரீரத்திலேயும் அழுக்கு, எதா பூச்சி மண்ணு எந்த எதுவா எடுத்தாலும் அது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், ஞானம் அஜ்ஞானம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன் இல்லாம இந்த எம்பெருமான் இந்த மாத்திருத்துவ பாவத்தினால எல்லாருக்கும் சரிசமமா வச்சானே, அது வாத்சல்யம் அந்த இடத்துல. அதற்கு மேல தன்னுடைமை பொருளை தானே போய் யாச்சகமா போய் கேட்டு வாங்கிட்டானே, அது சீல குணம் சௌசல்ய குணத்தை காட்டுகிறது. இப்படி எம்பெருமானோட திருவடி போனவன பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா இல்லையா அவனோட சுவாமித்துவம். அப்ப அந்த ஒரு க்ஷணத்துல எம்பெருமானுக்கு திருவிக்கிரம அவதாரத்துல சுவாமித்துவம், பரத்வம், வாத்சல்யம், சௌசல்யம், சௌலபியம் இப்படி எல்லா குணமும் ஒரே சமயத்துல அப்படி காட்டின ஒரு அவதாரம். இதுக்கு மேல என்ன சொல்லணும்னா, வேத மந்திரங்களை நம்முடைய ஒரு சம்பிரதாயத்துல ஒரு ஆகமமாக இருக்கட்டும், சன்னதி காரியங்களாக இருக்கட்டும், வைத்திய காரியத்துல சொல்றோம். எத்தனையோ வேத மந்திரங்கள் இருக்கு, எல்லாமே ரொம்ப உயர்வானது. ஆனாலும் இந்த இடத்துல த்ரீணி பதா விசக்கிரமே இத்தம் விஷ்ணு விசக்கிரமே, இந்த இத்தம் விஷ்ணு விசக்கிரமே தான் எல்லா இடத்தையும் சொல்லுவாளாம். ஏன்னா எம்பெருமான் திரு அடி அளந்து அருளினது 3 பதம் வைத்தான் இல்லையா. இப்போ திருவாராதனம் பண்ணும் பொழுது இப்போ எம்பெருமானுக்கு ஆசனங்கள்லாம் உண்டு. பண்ணச்ச ஒவ்வொரு ஆசனம் சொல்றது. அப்ப திருவாராதனம் பண்றவாளுக்கு தெரியும், ஒரு ஆசனத்திலேருந்து இன்னொரு ஆசனத்துக்கு மாறச்ச இதம் விஷ்ணு விசக்கிரமேன்னு அந்த இடத்துல சாதிப்பா. அதே மாதிரி எம்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் பொழுது இந்த சப்தபதி நடக்கிறா இல்லையா, அப்ப அந்த சடாரி வந்து எழுந்தருளும். சடாரி வந்து நம்மி மிதிச்சு இந்த 7 அடி நடக்கச்ச அப்ப இதம் விஷ்ணு விசக்கிரமேன்னு அப்ப சொல்லுவா. இதுக்கு மேல பூர்ணாகுதி மந்திரத்துல இதம் விஷ்ணு விசக்கிரமே, அங்கேயும் பார்த்தா பூர்ணாகுதியில யாகசாலையில பார்த்தா இதம் விஷ்ணு விசக்கிரமே. எம்பெருமான் எப்பப்பெல்லாம் எழுந்து அருளுகிறானோ அப்போதெல்லாம் இந்த இதம் விஷ்ணு விசக்கிரமே. ஏதாவது ஒரு மந்திர லோபமோ ஒரு குறவோ ஏற்பட்டு அதுக்கு பிராயச்சித்தமா பண்ணணும்னாலும் அங்கேயும் இந்த இதம் விஷ்ணு விசக்கிரமே. அப்ப வேத மந்திரங்கள் எவ்வளவோ இருக்கு. ராமரை பத்தி சொல்லியிருக்கலாம், மற்ற அவதாரங்களை பத்தி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஸ்பஷ்டமா அடிக்கடி எல்லா இடத்துலயும் சொல்லக்கூடியது இந்த இதம் விஷ்ணு விசக்கிரமேன்னு இந்த திருவிக்கிரம அவதார மந்திரத்தை தான் எல்லா இடத்துலயும் சொல்றா. குரலன் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வாமனனுக்கு பூனல் போட்டது எங்க, நம்ம வந்து வடக்கன்னு சொல்றோமே தவிர தசாத்தியாயில என்ன சொல்லியிருக்கு, ஸ்ரீரங்கத்துலதான் பெருமாளுக்கு போட்டாலாம். திருக்குறளப்பன் சன்னதி இருக்கு, தசாத்தியாயில இது எழுதி வச்சிருக்கா, ஆகமத்துல சொல்லியிருக்கா. இது ராவணன் வந்து அந்த திருக்குறளப்பன் அந்த எம்பெருமானை வந்து ஆராதனை பண்ணானா. அந்த ஆராதனை பண்ணச்ச விபீஷணன் வந்து கொடுத்தாலாம், ராமனுக்கு கொடுத்ததான் அந்த பெருமாள், நீ வச்சுக்கோ எங்க ராவணன்லாம் இதை ஆராதனை பண்ணின பெருமாள்ட்டு அந்த ஆகமத்துல சொல்லியிருக்கு. பாஞ்சரார்த்த ஆகமத்துல சொல்லப்பட்ட விஷயம் இது.
எத்தனையோ கல்பங்கள் இருக்கலாம், அந்த கல்பத்துல மாறி இருக்கலாம், மாறாம இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா சொல்லப்பட்ட விஷயம் அப்போ இந்த திருக்குறளப்பன். இப்ப கூட நீங்க கேரள யாத்திரையெல்லாம் போனேன்னா திருக்குறளப்பன் சன்னதி இருக்கு, வாமன விமானம்லாம் இருக்கு. திருக்குறங்குடிலாம் வாமன கஷேத்திரம் தான். அது திருக்குறுங்குடி குறுகி இருக்கு இல்லையா, அதுலயே அந்த வாமன கஷேத்திரம்லாம் சொல்றா. அவ்வளவு விசேஷமான இந்த அவதாரம். இந்த அவதாரத்தை இன்னைக்கு நாம இது என்ன ஏற்றம், மற்ற அவதாரத்தை காட்டிலும் இந்த வாமன திருவிக்கிரம அவதாரத்துக்கு என்ன ஏற்றம்ன்றத அடியேனோட சிற்று அறிவுக்கு ஏதோ எட்டியதை 1-2 விண்ணப்பித்தேன். இப்போ இதோட எம்பெருமானோட ஒரு சரிதத்தை சொல்லலாம் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே தெரியும், திருப்பார்கடல் கடைஞ்ச சரிதம் எல்லாருக்கும் தெரியும். அமிர்தத்தை கொடுத்தார். அமுதிலும் ஆற்ற இனியன் என்ற அந்த எம்பெருமான் திருப்பார்கடலை கடைந்து அமுதில் வரும் பெண்ணமுதான அந்த பிராட்டியை தன் மார்பில் தரித்தான். பஷ்யதாம் சர்வ தேவானாம் ஸ்தலம் ஹரேகேன்ட்டு பிராட்டி மார்பில போய் உட்காண்டா. உப்புச்சாராகிய அமுதத்தை தேவர்கள் பெற்றுக்கொண்டு சென்றனர். ஆனா அப்புறம் என்ன ஆயிடுத்து, சண்டை கொடுத்தான். எப்பவுமே சண்டை தானே, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை. மனுஷ சரீரத்தான் இல்ல, தேவர்களும் சண்டை போடுவான் நிறையா. ஏன்னா அப்பதான் எம்பெருமானோட குணம் வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்படாது. இவாளுக்குள்ள சண்டை வந்துடுத்து. சண்டை என்ன சாமானிய சண்டை இல்லை, பெரிய சண்டை. அதெல்லாம் இப்போ நேரம் காலம்ன்றாலும் சுருக்கி சண்டைன்னு சொல்லிட்டேன். சண்டை வந்துடுத்து. சண்டை வந்த உடனே இந்த இந்திரன் என்ன பண்ணா, வஜ்ராயத்தால பலி சக்கரவர்த்தியை கொன்னுடுறான். பலி சக்கரவர்த்தி இறந்து போயிடுறார். உடனே இந்த பலி சக்கரவர்த்திய சுக்கராச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஒரு ஔஷதம் வச்சுட்டு இருக்கார். அந்த ஔஷதத்தை வச்சு சஞ்சீவி மூலையை வச்சு அந்த பலியை உயிர்ப்பிச்சுடுறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு என்ன ஒரு கஷ்டங்கள், அதாவது இறந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் நாம போய் சேரக்கூடிய இடமானது நல்ல இடமா இருக்கணும். நாம் எங்க போய் சேர்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும். நம்ம யாரோட பழகிறோமோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும்னு சொல்ற மாதிரி நல்ல ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் சேர்ந்தார் அவர். அப்ப சுக்கராச்சார் என்ன பண்ணார், சஞ்சீவி முனியை வச்சு இந்த பலி சக்கரவர்த்தி உயிர்ப்பிச்ச கொடுத்தார். உடனே அங்க இருக்கிற பிருகு வம்சத்து புரோகிதர்கள்லாம் இருக்கா இல்லையா, ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் இந்த பலி சக்கரவர்த்திக்கு நிறைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி, வேதங்களால அவனுக்கு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஒரு ஸ்ரேயஸை உண்டு பண்ணினான். அப்புறம் ஒரு யாகம், விஸ்வஜித் அப்படின்னு ஒரு யாகம், அந்த யாகத்தை வளர்க்கிறா. ஏன்னா அந்த சொர்க்கம் வரணும் மொழியும், அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு யாகம் வளர்க்கிறா. யாகம் வளர்த்து அந்த யாகத்துல என்ன ஆச்சு, அந்த யாகத்திலே தங்கத்திலேயே தேர் வருது, தங்கத்துல கத்தி வருது, வில் வருது, அம்பரா தூளி வருது. சூரியன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த குதிரை இருக்கே, அதை போல பச்சை கடல்ல குதிரைகள் வருது. ஒன்னு அந்த யாகத்துல பண்ணச்ச வருது இவனுக்கு பலி சக்கரவர்த்திக்கு. ஏன்னா அந்த பிருகு வம்சத்தை அந்த புரோகிதர்கள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் அப்படி ஒரு மந்திரபூர்வமா எல்லாம் பண்ண உடனே எல்லாம் பிரத்யட்சமா ஒன்னொன்னா வருது. அப்போ இவனுக்கு தாத்தா இல்லையா பிரகலாதன், அவர் ஒரு வாடாத மாலையை கொண்டு கழுத்துல போடுறார். உடனே சுக்கராச்சார் அவருக்கு சங்கு கொடுக்குறார். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டான். உடனே என்ன பண்ணா, ஆச்சாரியர்கள் எல்லாம் சேவிச்சான். எல்லாம் வந்துடுத்துனா என்ன அர்த்தம், எப்போ மாலை போட்டாலோ அப்பவே வெற்றின்னு அர்த்தம். எப்போ சங்கு கொடுக்குறாளோ அப்பவே வெற்றி. முன்னாடி பின்னாடி வரத முன்னாடியே காமிச்சுட்டா. எப்படி கண்ணன் சங்கு ஊதினவுன்னா எதிரிகளுக்கு எப்படி இருந்ததோ அதை போல இவன் என்ன பண்றான், இவ்வளவு தூரம் மந்திரத்தால நம்மள இப்படி தேஜஸை உண்டு பண்ணிவிட்டா, இனிமே இந்த இந்திர பதவியை நாம எடுத்துக்கணும்ட்டு பலி சக்கரவர்த்தி வரான். அப்படி ஒரு தேஜஸா இருக்கானா, சங்கு ஊதணும், இந்த மாலையெல்லாம் போட்டுட்டு வரணும் அப்படின்னு எல்லாம் எடுத்துட்டு பரிவாரத்தோட வரான், சேனையோட வரான். இந்திரப்பட்டினத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். பாகவதத்துல அந்த இந்திரப்பட்டினம் போற வழியெல்லாம் அவ்வளவு அழகா வர்ணனைகள், எல்லாம் ஆடல் பாடல், கந்தர்வர்கள், அங்க இருக்கிற புஷ்பங்களோட வாசனைகளும் அதுவும் அவ்வளோ அழகா அங்க வர்ணனைகள் கொடுக்குறா. இவன் போன ஜோருலையே எப்படி 18 நாள் வாதத்துல எம்பெருமானார் 18வது நாள் போன உடனே அருளாள பெருமாள் எம்பெருமானார் வாதத்தை நிறுத்திடலான்ட்டு பயந்தாரே, வாதம் பண்றதுக்கு முன்னாடியே பயந்தாரோ அந்த ஸ்ரேயஸை பார்த்து. அதை போல இந்திரனுக்கு பயம் வந்துடுத்தான். இவன் சங்கடத்து ஊதினவனு அவனுக்கு 7 நாளில் ஒழுங்கி படுத்தான். இப்படி பாக்குறான், 4 பக்கமும் இந்திரப்பட்டினத்தை சுத்தி பலி சக்கரவர்த்தி இவனோட சேனைகளை காவல் வச்சுட்டான். சங்கெடுத்து ஊதுறான். இந்த பலியை பார்க்கச்ச இந்திரனுக்கு தோன்றதான், பிரளய அக்னி ஓடி வருதோ என்னமோ, பிரளய அக்னி மாதிரி இருக்கானா அவனை பார்த்தா, அத மாதிரி இப்படி இருக்கான். அப்படி ஒரு கோபத்தோட அப்படி நிக்கிறான்ட்டு உடனே என்ன பண்றான், ஓடுறான். ஓடி போய் அவன் தன்னோட பிரகஸ்பதி அவனோட ஆச்சாரியன்ட்ட, இப்படி பலி வரானே, இவ்வளவு சிரேயஸா வரானே, இந்த வீரம் இந்த தீரம் இதெல்லாம் இவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கறான்.
பிரகஸ்பதி ஆகட்டும், சுக்கராச்சார் ஆகட்டும், எல்லாரும் நல்ல ஆச்சாரியர்கள். முன்னாடி நடந்ததும் தெரியும், பின்னாடி வரப்போறதும் தெரியும் அவளுக்கு. அப்ப அவர் சொல்றார், இப்ப வர்றது எப்படி இருக்கு, சாமான்யமா வரல, ஒரு ஆச்சாரிய கடாட்சத்தை எடுத்து கொண்டு வராமோ. அதனால யாராலும் எதுவும் பண்ண முடியாது, மனுஷனாலலாம் ஒன்றும் அவனை பண்ண முடியாது. எங்க ஒருத்தருக்கு ஆச்சாரிய கடாட்சம்ன்றது இருக்கோ, அப்போ சாட்சாத் நாராயணன் வந்தா கூட தயங்குற அளவுக்கு அந்த ஆச்சாரிய கடாட்சம் அவனை காவந்து பண்ணும். ஆனா அதே ஆச்சாரிய கடாட்சம் பலகீனம் ஆகும் பொழுது அந்த சமயத்துலதான் அவனை வீழ்த்தணும். இப்ப அவனால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னுடுறான். உடனே இந்திரப்பட்டினத்துல இருக்கிறவ அத்தனை பேர் போய் ஒளிஞ்சுன்றா. அவா போய் ஒளிஞ்சுன்றா, யாரும் கிடையாது. இவன் போறான், பலி போறான், இந்திரப்பட்டினத்துக்கு போய் உட்காந்துக்கிறான். 3 உலகத்துக்கும், சொர்க்கத்திலேருந்து எல்லா உலகமும் அவன் கீழே இருக்கு. தேஜஸா ஆண்டு வரான், நன்னா ஆண்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் அபகரித்த விதம் சரியில்லை இல்லையா, தர்மத்தோட இருக்கணும், அந்த தர்மம் சரியில்லை அவனுக்கு. அதனால என்ன ஆண்டுன்னு இருக்கான். அப்போ இவனுக்கு தாய், தேவர்களுக்கெல்லாம் தாய் அதிதி தேவி இல்லையா, அவ வருத்தமா இருக்கா. ஏன்னா தன்னோட குழந்தைகள்லாம் லட்சுமி கடாட்சத்தை இழந்துட்டு கண்ணுக்கு தெரியாம இருக்காளே, எங்க இருக்கான்னு தெரியலையே, இந்த சொர்க்கம் எல்லாம் போயிடுத்தே, பதவி போயிடுத்தே, குழந்தைகள்லாம் விட்டுட்டோமேன்ட்டு ஒரு தாய், அந்த தாய்க்கு உண்டான ஒரு இறக்க குணம், ஐயோ குழந்தைகளை காணுமேன்ட்டு ரொம்ப வருத்தமா இருக்கா. அவளும் ஒரு ஆசிரமத்துல இருக்கா. அப்போ அவளுக்கு கணவர் கஷ்யபர், அவர் எங்கேயோ சமாதியில இருந்துட்டு இந்த வரார், இங்க அதிதி தேவி கிட்டக்க வந்தாக்கா ஆசிரமத்துக்கு வரார். இவர் வந்த உடனே கணவனுக்கு அர்க்கிய பாக்கியெல்லாம் கொடுத்து அவளுக்கு எல்லாம் உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவரை உட்கார சொல்லி எல்லாம் பண்றா. பாக்குறார் கஷ்யபர், அதிதி தேவிய பாக்குறார். ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே தெரியுமே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா, ஏன் உன்னோட முகம் வாட்டமா இருக்குன்னு கேட்கிறார். ஏன்னா எப்பவும் பிரகாசமா இருக்கும். எப்போ ஒருத்தர் பகவத் பாகவத கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னைக்குமே சோர்வே கிடையாது. மூப்பு உன்னை சிந்திப்பார்க்கு இல்லை திருமாலேங்கிறார். எந்த சோர்வோ மூப்போ எதுவுமே வராது. ஏன்னா எப்பவும் பகவத் ஸ்மரணை, தன்னை பத்தி நினைக்காம பகவானை நினைக்கச்சு அவன் என்ன பண்றான், அவன் தன்னோட யோகக்ஷேமத்தை பார்த்துக்கு போறான். ஆனா இவோ வாட்டமா இருக்காளே, என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்கிறார். அதிதிய கேட்கிறார், ஏதாவது தர்மத்துக்கு ஏதாவது குறவு வந்துட்டா அப்படின்னு கேட்கிறார். இல்ல யாராவது விருந்தாளி வந்துட்டு, அதிதிகள் வந்துட்டு அவளை சரியா கௌரவப்படுத்தாம அவளுக்கு ஒண்ணும் கொடுக்காம அனுப்பிச்சுட்டியா. ஏன்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் தீர்த்தமாவது கொடுக்கணும். ஒண்ணும் கொடுக்காம ஒரு அதிதி போயிட்டான்னா அது நமக்கு ஒரு நரகத்துக்கு சமமா. அது அப்படி யாராவது போயிட்டாளா, இல்ல வேதம் ஓதுபவர்கள் வந்துட்டு அந்த வேதம் ஓதுபதுதான் சரியில்லையா, அது எங்கேயா தடங்கள் ஏற்பட்டுதா. அப்படி இல்லைன்னா நித்தியம் 3 விதமான அக்னி, தட்சிணாக்னி ஆவகனியம்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு 3 குளித்து 3 அனலை ஓங்கும்னு அருளியோ ஆழ்வார். அந்தனர்கள் எல்லாம் 3 வேளை அந்த அக்னி அந்த சந்தானம் பண்ணணும். அதுலதான் அக்னி காரியத்துல ஏதாவது குறவு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்றா, எதுவும் குறவில்லை எனக்கு, ஏன்னா உங்களையே நான் ஸ்மரிச்சுன்னு இருக்கிறதுனால எனக்கு அதிதிக்கு முறிந்து உச்சாரம் பண்ணாம இல்லை, எந்த தர்மமும் குறையல, எந்த அக்னி காரியமும் குறையல, தர்மங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா என் மனசுல வேற ஒரு கஷ்டம் அப்படின்னு என்னதுன்னு கேட்கிறார். அப்ப சொல்றா, இந்த இந்திரப்பட்டினத்தை அவன் பலி எடுத்துட்டான், லட்சுமி கடாட்சம் இல்ல, இந்த குழந்தைகள்லாம் திருப்பி சொர்க்கத்தை ஆள வேண்டும், அதற்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும்னு சொன்ன உடனே எல்லாம் முன்னாடியும் தெரிஞ்சது பின்னாடியும் தெரிஞ்சவர்கள் இல்லையா. உடனே அப்ப கஷ்யபர் சொல்றார், உபதிஷ்டஸ்வ புருஷம் பகவந்தம் ஜனார்தனம் சர்வபூத குஹவாசம் வாசுதேவம் ஜகத்குரும் உபதிஷ்டஸ்வ புருஷம். புருஷன் சொன்ன இல்லையா முன்னாடியே, எம்பெருமான சொல்லச்சு, அவன் தான் புருஷோத்தமன். அப்படிப்பட்ட புருஷன், சகஸ்ட சீரிஷா புருஷஹா அப்படிங்கிறது வேதம். அப்படிப்பட்ட அந்த புருஷனை உபதிஷ்டஸ்வ புருஷம், அவனை நீ சேவிக்கணும். யாரை சேவிக்கணும், ஒருத்தருக்கு லட்சுமி கடாட்சம் குறைஞ்சு கொடுத்தா, மன கஷ்டம் வந்துடுத்தா, பந்துக்களோட ஒரு சகவாசம் சரியில்லையா, இல்ல வேற விதமான ஒரு கஷ்டம் வந்துடுத்துனா யார்கிட்ட போகணும், உபதிஷ்டஸ்வ புருஷம் அப்படிங்கிறா. அந்த உபதிஷ்டஸ்வ சேவி, அந்த புருஷனை சேவி. பகவந்தம், பகவந்தம் இந்த ஸ்ரீமத் பாகவத்துல சொல்ல வார்த்தை எவ்வளவு அழகு. பகவந்தம்னா பகவான்,
இதை நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. நமக்கு ஆச்சாரியர்கள்லாம் என்ன காட்டியிருக்கான்னா, எந்த ஒரு ஸ்லோகம் கொடுத்தாலும் அங்க என்ன மாதிரியான வார்த்தைகள் கொடுத்துருக்கா, அதுக்கு என்ன அர்த்தம். இப்ப பகவந்தம் அப்படின்னாச்சா அந்த பகவான் அப்படின்னாலே ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா. ஒரு காரியத்தை பண்ணணும், ஒரு மோட்சம் கொடுக்கணும், ஒருத்தனை சம்ரட்சணை பண்ணணும், தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும், இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணணும், இந்த லோகத்தெல்லாம் பரிபாலிக்கணும். அதனால எல்லா எம்பெருமான் நமக்கு சேஷியாக இருக்கக்கூடியவன் இல்லையா. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கணும்னா கல்யாண குணங்கள் இருக்கணும். எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் அறியக்கூடிய ஆற்றல் இருப்பவன் தான் அந்த பகவான். இதை மற்றவாளுக்கெல்லாம் பகவான் ஒரு உபச்சாரமா சொன்னாலும் இத சாட்சாத் நாராயணனுக்கு தான் இந்த பகவான்ற குணம் இருக்குன்றதுனால தான் சுவாமி ராமானுஜர் கத்திய திரயத்துல ஓம் பகவன் நாராயணன் சொன்னார். நாரத பகவான்றோம், இன்னொருத்தர பகவான்றோம், ஆனா அவெல்லாம் உபச்சாரத்துக்கு சொல்றது. ஆனால் நாராயணன் அவர் சொன்னது பகவான்னா கல்யாண குணங்கள் நிறைந்தவன், அவன் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இருந்தாதான் இப்படி சத்தியகாமனாகவும் சத்திய சங்கல்பனாகவும் இருக்க முடியும். அவன் நாராயணனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாதுன்றதுக்குதான் எம்பெருமானார் அங்க நாராயண பதத்தை போட்டார். அப்போ பகவந்தம் ஜனார்த்தனம் எல்லா ஜனங்களும் போய் சேவிக்க கூடியதாகவும் ஜனங்களை பரிபாலனை பண்ணிக்க இருக்கிறதுக்கு யாருன்னா அந்த எம்பெருமான் அப்படின்றத சர்வபூத குஹா வாசம். அப்போ ஒருத்தர் மனசுல கட்டம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறோம், அந்தர்யாமியாக இருந்தால்தான் நம் மனசில் உள்ள கட்டத்தை அந்த எம்பெருமான் அறிய முடியும். அப்ப சர்வபூத இவன் வசத்தம், இவன் பணக்காரன், இவன் மனசுலதான் நம்ம இருக்கணும், இல்ல இவன் ஞானவான், இவன் மனசுலதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு எம்பெருமானுக்கு எந்த சமூகம் சர்வபூதேஷு. புழு பூச்சியா இருந்தாலும் பட்சியா இருந்தாலும் செடி கொடியா இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் பிரம்மாலேந்து எறும்பு வரைக்கும் எல்லார் ஹிருதயத்திலையும் சர்வபூத குஹாவாசம்ங்கிறா. அப்ப அந்த ஹிருதயத்துல இருக்கான் இல்லையா அந்தர்யாமிங்கிறத சொல்றார். அப்போ வாசுதேவம் ஜெகத்குரும். ஜெகத்குரு யாரு? சாட்சாத் அந்த வாசுதேவன். லோகத்துல எல்லா இடத்திலையும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இருப்பவன். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் தான் வசுதேவர் புத்திரரா வாசுதேவன் கிடையாது. ஸ்ருதி பிரமாணம் இருக்கிறபடி ஸ்ருதிகள்லாம் சொல்ற அந்த வாசுதேவன் தான். அவனை சேவிச்சாதான் உன்னோட கஷ்டம் தீரும், உன் மனசுல இருக்கிற துன்பங்கள்லாம் விலகும், உனக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், உன் பசங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்கும். அவனை தவிர வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றா. அப்ப அதிதி தேவி கேட்கிறா, அந்த வாசுதேவனை எப்படி சேவிக்கிறது, எப்படி ஆராதனை பண்றது, அதை சொல்லி கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறா. ஓ தெரியுமே எனக்கு, ஒரு பூவை போட்டா ஆச்சு, ஒரு புஷ்பத்தை சாத்திட்டு ஒரு ஸ்லோகம் சொன்னா ஆச்சுன்னு சொல்லல, எப்படின்னு சொல்றா. அப்போ அவர் சொல்றார், அந்த கஷ்யபர் அந்த நாராயணனை எப்படி பூஜை பண்ணா அந்த நாராயணன் பிரத்யக்ஷம் ஆவான். அப்படி பால்குணஸ்ய அமலே பக்ஷே த்வாதசாகம் பயோவ்ரதஹ அர்ச்சயேதரவிந்தாக்ஷம் பக்த்யா பரமயா அன்விதஹ. பால்குணஸ்ய அமலே பக்ஷே, பங்குனி மாசம் வளர்பிறை, பால்குணஸ்ய அமலே பக்ஷேன்னா நல்ல வளர்பிறை பட்சத்துல துவாதசாகம் பயோவிரதா, ஒரு பயோவிரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை சொல்றார். பயசுனா பால், பாலை மட்டும் 12 நாள் சாப்பிட்டு இருக்கணும். துவாதசாகம் பயோவிரதா, நீ 12 நாள் வெறும் பால் மட்டும் சாப்பிட்டு ஒரு விரதத்தை பண்ணு, ஒரு பகவான் நாராயணன் ஆராதனை பண்ணு. பண்ணினா துவாதசாகம் பயோவிரதா அர்ச்சயேதரவிந்தாக்ஷம். அரவிந்தாட்சன் கண், தாமரை கண் இருக்கானே புண்டரிகாட்சன், அவனை ஆராதனை பண்ணணும்னு சொல்லிட்டு 12 நாள் நீ விரதம் இருக்கணும்னு சொல்றார். 9 மந்திரங்கள் சொல்றார் அவர். 9 மந்திரங்கள் சொல்லி ஏதாவது ஒரு பிம்பத்திலேயோ இல்ல சூரியன் உதித்த சூரியனிலேயோ இல்ல தீர்த்தத்திலேயோ இல்ல ஆச்சாரியனையோ வச்சு பிரதிமையோ வச்சு இந்த 9 மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணணும். யஜ்ஞஸ்வரூபாய நமகா, வாசுதேவாய நமகா, இப்படி பல விதமா 9 மந்திரங்களை அவர் பல விதமா மந்திரங்களை சொல்றார். அவர் சொல்லிட்டு அவனை எம்பெருமான ஆராதனை பண்ணு, 3 வேளை குளிக்கணும், பெருமாளுக்கு ததியாராதனை பண்ணி அந்த வேதம் சொல்றவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பாகவத ததியாராதனை பண்ணணும். ஆனா நீ மட்டும் 12 நாள் வெறும் பால் மட்டும்தான் சாப்பிடணும். சுத்தமா ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கணும். பாயில படுக்க கூடாது, தரையில தான் படுத்துட்டு பகவத் ஸ்மரணையோட இருக்கணும். இந்த முக்கரண சுத்தின்றது ரொம்ப அவசியம். மனசாலேயோ
வாக்காலேயோ செயலாலேயோ அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது. வாயில பேசுற வார்த்தையே கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, நல்ல விஷயங்களே பேசணும். பகவானுக்கு வாசுதேவ மந்திரம் இருக்கு இல்லையா, துவாதசாட்சர மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி அந்த எம்பெருமானுக்கு 108 தடவை மூல மந்திரத்தை சொல்லி அவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். அதே போல துவாதசாட்சர மந்திரத்தை சொல்லி அக்னி ஹோமம் பண்ணணும். பண்ணிட்டு ஷால்யண்டம்ன்ற சம்பா அரிசியில அக்கார வடிசல் பண்ணி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணுங்கிறார், பாயசம். அதனாலதான் இந்த 12 நாள் அந்த அதிதி தேவி என்ன பண்ணா, நியமனிஷ்டையோட மனக்கட்டுப்பாடோட 12 நாள் நீ இருந்தேன்னா அப்போ அந்த வாசுதேவன் உன்கிட்ட பிரத்யட்சம் ஆவான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே செஞ்ச அதிதி தேவி தான் பாலை சாப்பிட்டா, எம்பெருமானுக்கு அர்ச்சனையை பண்ணினா, எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்தா, ஸ்லோகங்களை சொன்னா, 108 தடவை மூல மந்திரத்தை சொன்னா, துவாதசாட்சர மந்திரத்தால எம்பெருமான அர்ச்சனை பண்ணி ஹோமங்கள் பண்ணி எல்லாம் பண்ணின உடனே தஸ்யாஹ பிராதுரபூதாத பகவான் ஆதிபூருஷ பீதவாச சதுர்பாஹு சங்க சக்கர கதாதர. எம்பெருமான் அப்படியே சங்கு சக்கர கதாதரனா பீதாம்பரத்தோட அப்படியே இவகிட்ட வந்து நின்னுட்டானா. நின்னுட்டவுடனே அதிதி பாக்குறா, கை கால்லாம் அப்படின்னு நடுங்கிறது அவளுக்கு. ஆஹா, இப்படி எம்பெருமான் சாட்சாத் எம்பெருமான் பிரத்யட்சம் ஆயிட்டானே, நாக்கெல்லாம் ஒட்டி போறது, மயிர் கூச்செறியறது, கண்ணுல ஆனந்த கண்ணீர் வருது. அப்படியே தண்டம் சமர்ப்பிக்கிறாவோ, பெருமாளை விழுந்து அப்படியே சேவிக்கிறா. ஆனா அந்த எம்பெருமான் நிக்கிற அழகை பார்த்த உடனே இந்த அதிதி எப்படி இருக்கா, ரொம்ப தாகமா எடுத்தா அப்படியே தீர்த்தம் சாப்பிடுவோம் இல்லையா, அது பசியா இருந்தா சாதம் சாப்பிடுவோமே, அத போல அந்த எம்பெருமான வெச்சகன் வாங்காம அந்த கண்ணாலேயே அதிதேவி எம்பெருமான பருகபவள் போல் பார்த்தான்னு பாகவதம் சொல்றது. கண்ணாலேயே பருகினாலாம் எம்பெருமான. உடனே எம்பெருமான் சொல்ற, உன்னோட மனசுல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுட்டேன், சுருக்கமா சொல்றேன் அடியன், உன்னோட மனசுல இருக்கிற விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுட்டேன். ஆனா இப்போ அவனை வந்து நாம வந்து போய் எதுவும் பண்ண முடியாத நிலையில இப்ப அவன் இருக்கான். ஏன்னா அவனுக்கு நல்ல காலங்கள் இருக்கு. அவன் போய் ஒரு பெரிய மாடை போய் ஆசிரியச்சுட்டான். அவனால நல்லா தேஜஸ் வளர்ந்துடுத்து. அதனால ஆச்சாரிய கடாட்சத்துல இருப்பவனை இப்ப பண்ண முடியாது. ஆனால் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், ஒரு டெக்னிக்கலா ஒரு காரியம் பண்ணி தான் அவனை நாம் சரிப்படுத்த முடியும்ன்ற மாதிரி சொல்றார் எம்பெருமான். சொல்றார், ஒரு சந்தர்ப்பம் வரும், அதை வச்சுதான் அவனை நம்ம மடக்கணும். ஆனால் உன்னுடைய இந்த பயாவிரதம் 12 நாள் நீ இருந்தியே, அது வீணாகாது. யாருமே எம்பெருமான் கிட்ட எந்த பக்தி பண்ணினாலும் அந்த பக்திக்கு பலன் எம்பெருமான் கொடுத்தே தீருவான். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுப்பான். எம்பெருமானுக்கு தெரியும் எப்போ நமக்கு கொடுக்கணும். ஆனால் எப்போ நல்ல காரியம் பண்ணாலும் அதுக்கு உண்டான பலன் உண்டு. எப்ப எம்பெருமான நினைச்சாலும் ஐயோ நான் நினைச்சேனே எனக்கு கொடுக்கலையே நாம அவனை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த காரியத்துக்கு அந்தந்த பலனை கொடுப்பவன் எம்பெருமான். அவன் சொல்றான், நீ பண்ணின காரியத்துக்கு உனக்கு பலன் உண்டு, ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ இப்ப பார்த்துட்டு இல்லையோ, என்னோட வடிவத்தை மனசுல வச்சுட்டு இன்னைக்கு நீ கஷ்யபரோட போய் இரு, உனக்கு என்னோட அம்சம் உள்ள ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் மறைஞ்சுட்டு மறையிற சமயத்துல சொல்ற, எப்பவுமே ஸ்திரீகள் கிட்ட ரகசியம் சொல்லக்கூடாது, அது பெருமாளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ சொல்றாராம் பெருமாள், இது ரகசியமா இருக்கா, இது யார்த்தையும் சொல்லாத, ஏன்னா வெளியில தெரியக்கூடாது, தேவ ரகசியம் இல்லையா, பெருமான் அவதாரம் பண்ண போறான்னா, அதனால இது யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சுடுறார். உடனே இவளுக்கு அதிதிக்கு நல்ல ஒரு தேஜஸ் வருது. பிரம்மாவுக்கு தெரிஞ்சுடுறது, இவளோட தேஜஸை பார்த்த உடனே எம்பெருமான் இவளோட வயத்துல கர்ப்பத்துல இருக்கான்னு தெரிஞ்சுடுறது. பங்குனி மாசம் வளர்பிறையில இவ வந்து இந்த பயஸ் பாலை மட்டும் ஆகாரமாக கொண்டு இருந்த எல்லாருக்கும் நல்ல மங்களகரமா எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிண்டா, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணா, ஆராதிச்சா, இதெல்லாம் பண்ண பலன் இருக்கு இல்லையா. உடனேயே அடுத்தது எம்பெருமான் வந்து அவதாரம் பண்றார். எப்படி அவதாரம் பண்றார் அப்படின்னா, அதே மாதிரி சங்கு சக்கரத்தோட 10 பீதாம்பரத்தோட அவ்வளவு அழகா பார்த்தா, அவ்வளவு தேஜஸா ஒரு பகவான் வந்து அவதாரம் பண்ணிட்டாராம். அதிதிக்கு என்னடா அதுன்னு பார்த்தாக்க ஜொலிக்கிறார் பெருமாள். காதுல குண்டலம், சங்கு சக்கர கதாபாணி வஸ்திரங்கள், இப்படி நிற்கிறார் பெருமாள். உடனே தான் சொன்னேன், கிருஷ்ணாவதாரத்துல இருக்கிற மாதிரி தான்
இங்க திருவிக்கிரம அவதாரத்திலையும் சங்கு சக்கரத்தோட தான் பகவான் அவதாரம் பண்ணா. கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்பே அவதரித்தது இல்லையா? அப்படி இத்தம் விரிஞ்சஸ்துத கர்ம வீரியக பிராதுர்பபூவாமிருத பூரதித்ய இத்தம் விரிஞ்ச ஸ்துத கர்ம வீரியக பிராதுர்பபூவாமிருத பூரதித்ய சதுர்புஜக சங்க கதாப்ச சக்ரக பிஜங்கவாஷ நளினாய தேக்ஷணக தாமரை கண்ணு ரொம்ப அழகா வர்ணனை. உடனே இந்த எல்லா இடத்துலயும் எல்லாரும் என்ன பண்ணுவா, தேவர்கள்லாம் புஷ்ப மாதிரி பொழிவா, கந்தர்வர்கள் பாடுவார்கள் ஆடுவார்கள். அதே மாதிரி நடந்தது. கஷ்யபர் ஜெய விஜயி பவா ஜெய விஜயி பவான் கொண்டாடுறார். என்னைக்கு பிறந்தார் அப்படின்னா துவாதசி, அதுக்கு பேரு விஜய துவாதசின்னு பேரு. அபிஜித் முகூர்த்தம் சிரவண துவாதசியாம். இந்த சிரவண நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கு இல்லையா, 12 மணிக்கு உச்சியில அபிஜித்னா அந்த 12 உச்சியில சூரியன் வர டைத்தான் அபிஜித்னு சொல்வா. சோனாயாம் அப்படின்ட்டு அந்த சிரவண நட்சத்திரத்துல அபிஜித் முகூர்த்தத்துல விஜய துவாதசி அப்படின்ற ஒரு தினத்தில் திருவவதாரம் செய்தார். அவ்வளவு லோகத்துக்கெல்லாம் ஒரு தர்மத்தை நிலநாட்ட போறார் இல்லையா பகவான். எல்லாரும் கொண்டாடினா உடனே என்ன பண்ண, அவருக்கு ஜாதக நாம கர்மங்கள் பண்ணா. குழந்தைய பிறந்த உடனே அவருக்கு ஜாதக நாம கர்மங்கள்லாம் பண்றா. உடனேயே என்ன பண்ணா, பூணல் போட்டா. அவனுக்கு பகவானுக்கு பூணல் போட்டு அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே ஜாதகர்மா பண்ணி தஸ்ய உபநீயமானஸ்ய சாவித்ரி சவிதா பவீத் ப்ருஹஸ்பதி பிரம்மசூத்ரம் மேகலாம் கஷ்யபகாதாத். அவங்க யாரெல்லாம் என்னென்ன கொடுக்குறான்னு பாகவத்துல சொல்றா. சூரியன் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றார். ததௌ கிருஷ்ணாஜினோ பூமிஹி தண்டௌ சோமோ வனஸ்பதிஹி கௌபீனச்சாதனம் மாதா தியௌச்சத்ரம் ஜெகதக பதேகே. தொண்டை சரியில்லை, கொஞ்சம் சமிக்கணும். அது என்ன பண்ணா, அம்மா வந்து கௌபீனம் கொடுக்குறா, தியௌச்சத்திரம், அப்புறம் கொடை ஒருத்தர் கொடுக்குறா. குபேரன் தங்கத்தால் ஆன பிக்ஷ பாத்திரம் கொடுக்கிறான். அதுக்கப்புறம் அன்னபூரணி பிக்ஷை இடுறாளாம். அன்னைக்கே புனல் போட்டு அன்னைக்கே சமிதா தானங்கள்லாம் பண்ணி தேஜஸா இவருக்கு காதல உழருது. அங்க பலி சக்கரவர்த்தி யாகம் பண்றான், அஸ்வமேத யாகம் பண்றான், அங்க போகணும் அப்படின்ட்டு அன்னைக்கே அவர் கிளம்பி வராராம். பூமாதேவியே பயப்படுறாளாம், இந்த எம்பெருமான் வாங்கி பழக்கம் கிடையாதே, இப்ப போய் யாச்சகம் கேட்க போறாளே அப்படின்ட்டு இந்த பலி சக்கரவர்த்தி யாகசாலைக்கு போற. அங்க இருக்கிறவாள்லாம் பாக்குறா. எல்லாரும் இவ்வளவு சூரியன் வந்துட்டானா இல்ல அக்னியே எழுந்து வந்துட்டானா, அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு பிரகாசமா. ஏன்னா இந்த வாமனம் அப்படின்னு சொன்னாலே துருஷ்ட்ரோன் ஸ்வகாந்தியா சர்வாணி வாமானி நயத்தி அப்படின்ட்டு நமக்கு பராசர பட்டர்லாம் வாமம் அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தமா, ரொம்ப அழகாக இருக்கிறது. சுகாணி நயத்தி சுகத்தை கொடுப்பவனா, பார்ப்பவர்கள் துருஷ்ட்ரோன் அப்படின்னா பார்ப்பவர்களுக்கு சுகத்தை அளிப்பவன். இவன் எல்லாருக்கும் சுகத்தை தருவதால் இவன் வாமணி எனப்படுகிறான். எல்லாருக்கும் அறிவை கொடுப்பதால் இவன் பாமணி எனப்படுகிறான்ட்டு நமக்கு பூர்வாச்சாரியர்கள்லாம் சொல்றா. சங்யக் வாமன் வா, எல்லா மங்களங்களும் இவன்கிட்ட நிறைந்து இருக்கிறது. அதனால வாமன் அப்படின்னா மங்களம் உள்ளவன், சுகத்தை அருள்பவன், அறிவை தருபவன், அழகு கொண்டவன், உள்ள உருவம், இப்படி இந்த வாம சப்தத்துக்கு சொல்லுவா. இவன் உள்ள போய் நுழைஞ்சவனே இவனோட அழகொழியும் தேஜஸ்லையும் மயங்கி எல்லாரும் பார்க்கறா. அர்க்கியம் பாத்தியம்லாம் உபச்சாரம் பண்ணி அவனுக்கு உட்கார சொல்றா. ஏன்னா இந்த அழக எப்படி யார் அனுபவிச்சா அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்துல பெரிய அழ்வார் கண்ணனை அழகு கொஞ்சர தேவகி பாவத்துல பிரேவசமமா யாராத்தையே போய் விஷமம் தாங்கல, தீம்பு செஞ்சு கொடுத்து எல்லாரும் வரா. யசோதை கிட்ட உன் பிள்ளை இப்படி இந்த விஷமம் பண்ணா அந்த விஷமம் பண்ணாங்கிறா. அப்ப வாயேன்னு கூப்பிடுறா. ஐயோ இப்படி போய் ஊரெல்லாம் இப்படி உன்னை கோச்சிக்கிறாளே, நீ இப்படி பண்ணலாமா, தீம்பு செய்யறியப்பா, எல்லாரும் வந்தா என்னால பொறுத்துக்க முடியலையே, அவ சொல்ற உன்னை பத்தி குற்றச்சாட்டுகள்ட்டு நொந்து போறா.
வரவே இல்லையா வான் கூப்பிட்டா. ஆனா அவ ஒரு ஒரு பேரை சொன்னாலாம். அது சொன்ன உடனே அந்த எம்பெருமான் வந்துட்டானா. வருக 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 இங்கே, வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்ய வாய்முகத்து காகுத நம்பி வருக இங்கே. வான் கூட்டானே கண்ணனை வரல. ஆனா ஆஸ்ரத ரட்சணம் பண்ணினவன் யாரு? அந்த எம்பெருமான் இல்லையா? ஆஸ்ரத துவனி கேட்டுதானே ஓடி வந்து பண்ணணும்னு பண்ணா. அப்ப அந்த வாமனன் சொல்லுவோம். அப்ப இந்த வந்துருவான் எம்பெருமான் நினைச்சுண்டு வருக வருக வருகன்னு 3 தடவை கூப்பிடா, வரல. வாமன நம்பி வருக இங்க. வாமன நம்பி கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் வாமன நம்பி வாப்பா அப்படின்னு பெரியாழ்வார் கூப்பிட்டார் மாத்திரு பாவத்துல. உடனே ஓடி வந்துட்டான். ஓடி வந்தோன்னு ஆழ்வார் பாக்குறார். கரிய குழல் செய்ய வாய் முகத்து காகுத நம்பி வருக இங்கே அப்படின்னு உடனே அடுத்த அவதாரத்துக்கு போறார். அப்படி அனுபவிக்கிறாராம். ஏன்னா வாமனன்னா அப்படி சொன்னதை கேட்பான். ஒருத்தனுக்காக சொன்னதை கேட்டு வந்தவன் தானே அப்படின்றதுனால அவன் அப்படி உள்ள போறார். போன உடனே பலி சக்கரவர்த்தி எல்லாம் உபசாரம் பண்ணி வாங்கோ, இப்போ உங்களோட திருவடி ஸ்பரிசம் பட்டதுனால நான் ரொம்ப எனக்கு சிறைய சொந்தெடுத்து இந்த யாகம் அப்படியே பூர்த்தி ஆயிடுத்து. என்னை சேர்ந்தவா இப்ப இருக்கிறவா மட்டும் இல்ல, எனக்கு முன்னாடி இருந்த எனக்கு முன்னோர்களும் தேவரோட ஒரு நல்வரவால எல்லாரும் அவர்களுக்கும் ஒரு ஸ்ரேயஸ் கிடைச்சது அப்படின்னு கொண்டாடுறான். ஆனா அவனுக்கு யாருன்னு தெரியல. யாரோ வந்திருக்கா, ஒரு தேஜஸா வந்திருக்கா அப்படின்னு நினைச்சு நம்ம கொண்டாடுறான். அப்ப கேட்கறான், ஏன்னா ஒரு அதிதி வந்தா என்ன வேணும்னு கேட்கணும் இல்லையா? இவன் பலி சக்கரவர்த்தி ஆச்சே, எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறவனாச்சே. கேட்கறான், உங்களுக்கு யானை வேணுமா, குதிரை வேணுமா, வீடுகள் வேணுமா, கன்னிகைகள் வேணுமா, தங்கம் வேணுமா, என்ன வேணும், கிராமமே வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க, கொடுக்க காத்துன்னு இருக்கேன்ற. ஆனா அவன் சொல்றார், பெருமாள் சொல்றார், அப்பா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாம் கேட்கக்கூடாது, நமக்கு என்ன வேணுமோ அதுதான் கேட்கணும். எப்போ ஒருத்தன் தனக்கு வேணும்ன்றது என்னவோ அது மட்டும் வச்சுக்காம இஷ்டதெல்லாம் கேட்டு வாங்கிட்டான்னா அது அனர்த்தத்துல கொண்டு போய் முடியும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு ரொம்ப குறைச்சலா நான் என்ன ஆசைப்படுறேனோ எனக்கு அது மட்டும் கொடு, எனக்கு போறோம், நான் ரொம்பலாம் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. அப்ப அவன் சொல்றான், இல்ல நீங்க தீவெல்லாம் கேட்டா கூட நான் கொடுக்க காத்துன்னு இருக்கேன், எங்கிட்ட ஒருத்தன் வந்துட்டு ஏதாவது வேணும்னா அவன் திருப்பி அடுத்த தடவை வரமாட்டான், ஏன்னா அவ்வளவு கொடுப்பானா அப்படின்னு சொல்றான். இல்லப்பா எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம், என்னோட காலால நான் அளக்கிற என்னோட காலிலேயே எனக்கு 3 அடி போரும்பா அப்படின்னு சொல்றார். அப்ப சொல்றான் அவன், என்னப்பா நீ சின்ன குழந்தையா இருக்கிய, அஜ்ஞானியா இருக்கியே, உனக்கு என்கிட்ட என்ன கேட்கணும் கூட உனக்கு தெரியலையே, இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறார். எனக்கு அது போறோம், எனக்கு இந்த 3 அடி நான் அளக்கிறேன், எனக்கு அது போறோம்னு சொல்லச்ச மகாபலி விடுறதா இல்ல, இந்த எம்பெருமானுக்கு ஆசையை உண்டாக்குற மாதிரி கேட்கிறார். பெருமாளும் அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு பதில் சொல்லிட்டு வரார். உடனே சரி நீ கேட்கறேன்னா நான் உன்னோட காலால நீ அளந்து கொடு, 3 பதா விசக்கரமே நீ கொடு அப்படின்னு சொல்ற. உடனே என்ன பண்றான், பூமி ஜலம் தாரவாத்து கொடுக்கணும் இல்லையா, ஜலத்தை இப்படி பூமியில புத்தானச்ச சுக்கராஜ் சார் தெரிஞ்சு போயிடுறது. சுயோ விபரீதம் வந்துடுத்தே, ஆபத்து வந்துடுத்தே, இவன் சாட்சாத் வந்தவன் மகாவிஷ்ணுவாச்ச. இப்போ 3 அடி சின்ன காலில் கேட்டுட்டு நாளைக்கு இவன் பெரிய காலில் கேட்டு உன்னோட சொர்க்க உலகம் பூமியெல்லாம் வாங்கிட்டா நடுத்தரலனா மகாபலி நிக்கணும் அப்படின்றதுனால நான் ஆச்சாரியன் சிஷ்யனை பராமரம் பண்ணணும் இல்லையா அவர். அப்ப சொல்றார், இப்பா நீ அவசரப்படாத, வந்தவன் சாட்சாத் மகாவிஷ்ணு, நம்மளை போல இருக்கிற அசுரர் ராட்சசர்களுக்கெல்லாம் பண்ற மாதிரி இங்க அசுரர்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறான் தெரியுமாவோ, கெடுதலை பண்றதுதான் வந்திருக்கான், நீ ஒத்துக்காத அப்படின்னு சொல்றார். என்னைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா என்னோட வாக்கை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்றான் பலி சக்கரவர்த்தி. அப்பா இதுல ஒன்றும் தப்பு இல்லப்பா, பொய் பேசலாமா, 5 இடத்துல பொய் சொல்லலாமா, தனக்கு உயிர் போற இடத்துல பொய் சொல்லலாம். ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒரு அன்பில் பேசும் பொழுது அப்ப பொய் சொல்லலாம், நீ ரொம்ப அழகா இருக்க, நீ அப்படி இருக்க, உன்னோட சமையல் நன்னா இருக்கு, பொய் சொல்லலாம், தப்பு கிடையாதான் அது. அதே போல ஒரு வேதம் சொல்ற அந்தனருக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தோம்னா அப்ப பொய் சொல்லலாம். இல்ல நம்மளோட சொத்தெல்லாம் தனங்கள்லாம் அபகரிக்கப்படுற சமயம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பொய் சொல்லலாமா.
இந்த மாதிரி பசுக்களுக்கு ஒரு கட்டம் வந்துடுத்துன்னா அப்போ போய் சொல்லலாம். இந்த 5 இடத்துல போய் சொல்லலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால இது உனக்கு ஒன்றும் ஆபத்து வர டயத்துல நீ சொல்ற, இந்த உனக்கு ஒன்றும் வராது, உனக்கு அந்த நரங்கள்லாம் கிடைக்காது. எப்பவுமே உங்ககிட்ட ஒரு சொத்து இருக்கு, பங்கு இருக்குன்னா அதை 5ஆ பிரிச்சு வச்சுக்கணும். ஒரு தர்மத்துக்கு ஒரு பங்கு வச்சுக்கணும், அதே மாதிரி புகழுக்குன்னு ஒண்ணு வச்சுக்கணும், உனக்குன்னு ஒண்ணு வச்சுக்கணும். உன் சுகம், இங்க சுகம்ங்கிறது காலக்ஷேபாதிகளுக்கு அதுக்குன்னு வச்சுக்கணும், உன் பந்துக்களுக்குன்னு வச்சுக்கணும். இப்படி 5 விதமா நீ இந்த தர்மத்துக்கு இருக்கிற மாதிரி எஸ்எஸ்க்கு இருக்கிற மாதிரி 5 விதத்துல நீ பணத்தை வச்சுக்கணும். அப்படி இருக்கணும்னு ஒரு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால தப்பே கிடையாது. நீ சொன்ன வாக்க அவன் ஒத்துக்காதேன்னு சொல்றார். ஆனா அவன் சொல்றான், எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி நான் சொன்ன வாக்க மீற மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கொண்ட கோல கூறல் உருவாய் சென்று பண்டு மாவலி செல் பெருவெல்வியில். கொண்ட கோல கூறல் உருவாய் சென்று பண்டு மாவலி செல் பெருவெல்வியில். அண்டமுனிலனு அடி ஒன்றினார் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே. ஆண்டாளோட நாச்சியார் திருமொழி பாட்டு கூடிடு கூடலே. பெண்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இந்த கூடிடு கூடலே இருக்கு இல்லையா, இந்த 10 பாசுரங்களும் தினம் ஆத்துல சேவிச்சா பெண்களுக்கு கல்யாணம் ஆகும். இது எப்படின்னா குறி பாக்குறதான். ஆண்டாள் என்ன பண்ணிருக்கா, கண்ணன் வரணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு குறி பார்த்திருக்கா. இந்த பூமியில வட்ட வட்டமா போடுவா, வட்ட வட்டமா எழுதிட்டு அதுல சுழி சுழியா சுழிக்கணும். எப்படி சுழிக்கணும், ரத்த ரத்தையா சுழிக்கணும், எண்ண கூடாதான். 2 2 அந்த குழந்தைகள்லாம் சுழிக்கும் பாருங்க, அந்த மாதிரி 2 2 சுழிச்சுட்டே வரணும், எண்ண கூடாது. சுழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப எண்ணணும். அதை எண்ணச்ச அது ஒத்தப்படையா இருந்தா காரியம் ஆகாது, ரெட்டப்படையா இருந்தா காரியம் ஆகும் அப்படின்னு ஆண்டாள் குறி பாக்குறா. ஏன்னா எம்பெருமான அடையிறதுனால அவ பாக்குறா. கொண்ட கோல கூறல் உருவாய் சென்று, இங்க ரொம்ப அழகு. இந்த எம்பெருமான் வரான் இல்லையா, கொண்ட கோல குரல் உருவாய் சென்றான். ஏன்னா இவன் வர அழகு சென்றுன்னா இந்த எம்பெருமான் வரைச்ச ஊரார்கள் எல்லாம் ஐயோ இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு அழகா அப்படியே பார்த்துருந்தாலாம். அவ பார்க்கணுமே இவன் போனானா அப்படின்னு ஆண்டாள் அனுபவிக்கிறா இந்த பாசுரத்துல. அப்ப அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால், அப்ப அந்த எம்பெருமான் என்ன பண்றான், எப்படி அளக்குறான்றதான் அவ சொல்றா. இந்த எம்பெருமான் தாரவாத்து கொடுக்குறான் இல்லையா, பலி கொடுக்கச்ச சுக்கராச்சார் போய் நிறுத்துறார். அப்ப அவன் பலி கேட்கல, உடனே அவருக்கு கோபம் வந்தது. எப்போ நீ ஆச்சாரியனோட வார்த்தையை நீ கேட்கலையோ அப்போ உன்னோட லட்சுமி கடாட்சத்தை நீ இழந்து விடுவாய்ங்கிறார் அவர். அது வரைக்கும் எம்பெருமானால இந்த பலியை ஒண்ணுமே பண்ண முடியல. எப்ப ஆச்சாரியனோட ஒரு கோபத்துக்கு ஆளானானோ அப்பவே இந்த பலி அங்கேயே அவன் வீழ்ந்துட்டான்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரும் வடுக நம்பி மாதிரி இருக்க முடியாது. ராமானுஜர் கேட்கிறார் வடுக நம்பி கிட்டக்க, எது சிஷ்ய லட்சணம் அப்படின்னு கேட்கிறார். வடுகா சிஷ்ய லட்சணத்தை சொல்லு அப்படிங்கிறார். ராமானுஜருக்கு தெரியாதா, அவர் என்ன சொல்றாரு, நமக்காக லோகத்தா இருக்கு. அப்ப வடுக நம்பி சொன்னாராம், வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது. கரும்புல போய் அந்த வேப்ப மரம் எப்படி இருக்கும், கசப்பா இருக்கும். யாராவது அந்த வாசனையே கசப்பா இருக்கும். அதுல இருக்கிற புழு அந்த கசப்பான அந்த வேம்புல இருக்கிற அந்த கசப்பை தான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழும். அந்த வேப்ப மரத்துல இருக்கிற புழுவை எடுத்துட்டு போய் கரும்பு தித்திப்பா இருக்குமே அதுல போய் வச்சா செத்து போடுமா, அது உயிர் வாழாதான். அந்த கரும்பு தொடக்கூட தொடாதான். கசப்பா இருந்தாலும் அது எங்க வாழ்ந்து எங்கு வந்ததோ அங்கேயேதான் இருக்குமே தவிர இனிப்பான கரும்பு கொடுத்தாலும் நான் அதை வாங்க மாட்டேன்னு செத்துப்படுமா. அத போல ஆச்சாரிய லட்சணம், நமக்கு ஆச்சாரியன் நம்மளை என்ன வெச்சாலும் உதச்சாலும் திட்டினாலும் என்ன பண்ணாலும் அந்த ஆச்சாரியின் திருவடியை விட்டு நம்ம நகரக்கூடாது. எல்லாம் ஒரு காரணம் சொல்ற மாதிரி நம்ம அப்படி இருக்கணுமே தவிர, ஐயோ இன்னைக்கு ஆச்சாரியன் கோச்சன்ட்டார், நான் ஒரு வாரம் கண்டுக்காம இருக்கிறேன், அப்ப திருப்பி அவர் என்ன கூப்பிட்டோம், அப்ப பார்த்துவோம் நம்ம யாருன்றத அப்படின்னு இருந்தாக்க அன்னைக்கே போச்சு எல்லாரும். அதுதான் அந்த வேம்பின் புழு மாதிரி இருக்கணும்ட்டு வடுக நம்பி சொன்னதை நாம எல்லாரும் நினைச்சுக்கணும். எம்பெருமான் அப்படிதான். அது திருமங்கை ஆழ்வாரோட பாசுரம். எம்பெருமான் என்னதான் விட்டுட்டு போனா கூட நான் உன்னை தவிர எங்கேயும் நான் இருக்க மாட்டேன்னு ஆழ்வார் சாதிச்சார் இல்லையா. அதை போல இல்லாம அவர் தர்மத்தெல்லாம் சொல்றார், கிரக தர்மங்கள்லாம் சொல்றார். இவன் கேட்கல, அவன் சொல்றாரு, எனக்கு நரகம் கிடைச்சாலும் நான் கவலைப்படலை, என்னோட தனங்கள்லாம் சொத்தெல்லாம் போனாலும் நான் கவலைப்படலை, எனக்கு எந்த சாபங்கள் வந்தாலும் கவலைப்படலை, பாவங்கள் வந்தாலும் கவலைப்படல, சொன்ன வார்த்தையே நான் மீற மாட்டேன், இதை நான் கொடுத்துதான் திருவேங்கிறார். வந்தவன் மகாவிஷ்ணுன்னு சொன்னவன அவன் என்ன நினைக்கிறான், இருக்கட்டுமே
மகாவிஷ்ணுக்கே நான் கொடுத்துதான் இருக்கிறேன் ஒரு கர்வம் வந்து கொடுத்து பலிக்கு. அந்த கர்வத்தை அடிக்க தான் எம்பெருமான் வராங்க. அதனால அப்படி வரைச்ச ஜலத்தை கொண்டு வந்து சேர்க்கச்ச என்ன ஆகுது, விந்தியாவளி அவளோட மனைவி தங்க கலசத்துல ஜலத்தை எடுத்துட்டு வந்து சேர்க்கிறா. அவ்வளவுதான் பெருமாள் புது 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 புதுன்ட்டு அப்படியே ஆகாசம் ஒரு திருவடியால மேல் உலகத்தை அளக்கிறார், தன்னோட திருமேனியால ஆகாசத்தை அளக்கிறார், கைகளால திசைகளை அளக்கிறார், 100 திருவடியால பூமியெல்லாம் அளக்கிறார். உடம்புல அத்தனை திருவாபரணங்கள் ஆகட்டும், அதே போல அங்க இருக்கக்கூடிய எல்லா உலகத்துல உள்ள அத்தனை வஸ்துக்களும் அவரோட திருமேனியில இருந்துதான். எம்பெருமானோட திருமேனியில மாவலி வேள்வியில் 400 ரூபாய் வந்து மூவடி தாவென்றிருந்த இம்மண்ணினை ஓரடி விட்டு 2ஆம் அடி தண்ணீலே தாவடி இட்டானால் இன்று முற்றும் தரணி அளந்தானால் இன்று முற்றும். பெரியாழ்வார் பாடுறார், மாவலி வேள்வியில் 400 ரூபாய் சென்று அவ்வளவு அழகா அனுபவிக்கிறார். பொல்லா குரல் உருவாய்கிறார். அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீரேற்று, பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீரேற்று, எல்லா உலகும் அளந்து கொண்ட பெருமான். பொல்லா குரல் உரு. இந்த குரல் உருவை ஏன் ஆண்டாள் பொல்லான்னு சொல்லணும்? என்ன அந்த பொல்லாத்தனமா? அப்படி இல்லையா. ஆண்டாள் என்ன நினைக்கிறா, இவ்வளவு அழகான இந்த வாமன அவதாரம் இருக்கு, ஊரார்கள்லாம் அந்த வாமனனை பார்த்துட்டா கண்ணெச்சல் பட்டுடுவாளாம். ஐயோ இவ்வளவு அழகா இருக்கானே, இவ்வளவு அழகா இருக்கானேன்னா பெருமாளுக்கு திருஷ்டி பட்டுடுமா. ஏன்னா பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாரோட திருக்குமாரத்து இல்லையா, அதே பரிவு அவளுக்கு. அதனால என்ன பண்ணிட்டா, பொல்லான்னு சொல்லிடுவோம், கண்ணெச்சல் வராம இருக்கும். இல்ல அழகுன்னா ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு என்ன நினைப்பானா, அவரவர் மனசுல ஒரு அழகு இருக்கும். ஒத்தொத்தர் மனசுல ஒரு விதமான அழகு ஒத்தொத்தருக்கு இருக்குமா. சரி இந்த அழகுதான் இந்த அழகுதான் ஒரு அளவு வச்சிருவாளாம். நம்மளோட அனுமானிக்க முடியாத அளவு இல்லையாவோ எத்தி மனசையில எதுவுமே நம்ம நினைக்க முடியாது. எம்பெருமான இவ்வளவுதான் அழகு அப்படின்னு நம்மளால யாராலும் நினைக்க முடியும்? யாராலும் நினைக்க முடியாது. அப்படிப்பட்டவனுக்கு வரமுறை இல்லாம இருக்கணுமேன்றதுனால பொல்லா குரல் உருவாய். எல்லாரும் யாச்சகம் எப்படி வாங்குவா? மண் பாத்திரத்துல வாங்குவா. ஆனா இவன் பொற்கையில் நீரேற்றுன்ட்டு இப்படி கிடைச்சதே இவனுக்கு. இவனுக்கு வந்த ஒரு கோலாகலம் என்ன அப்படின்னு அப்படி ஆழ்வார் அப்படி ஆச்சரியப்படுறாராம். அந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார், கோடியை காணி ஆக்கினார் போல். கோடி ஸ்தானத்தில் இருப்பவனை காணி ஸ்தானமா என்ன, 10 லிட்டர் பாலை ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு காய்ச்சினா சுண்ட காய்ச்சி அந்த குழம்பு பால் 1 டம்ளரா வந்ததுன்னா அந்த 10 லிட்டர் பால்ல இருக்கிற ருச்சிக்கும் இந்த குழம்பு பாலா அந்த 1 டம்ளர் இருக்கிற அந்த குழம்பு பாலை சாப்பிட்டா அந்த 10 லிட்டர் தித்திப்ப காட்டிலும் இந்த 1 டம்ளர்ல இருக்கக்கூடிய அந்த குழம்பு பாலுக்கு அவ்வளவு ருச்சி ஜாஸ்தியாம். அப்போ அப்படி கோடி ஸ்தானத்துல இருக்கிற அந்த எம்பெருமான் காணியா இருந்தான்னா அப்ப அந்த வாமன அந்த அவ்வளவு ருச்சியா இருக்கானாவும். அதனால அப்படி பெரியவாச்சாமில் அந்த இடத்துல வியாக்கியானம் இப்படி அளந்து கொண்டான உடனேயே எம்பெருமான் அப்படியே திபு திபு திபுன்னு படுறா. எல்லாரும் அப்படி உலகமே அப்படி ஸ்தம்பிச்சு போயிடுது. இவரோட திருவடி இப்படி மேல போன உடனே இந்திராதி தேவர்கள்லாம் கொண்டாடி அவனுடைய திருவடிக்கு பாத பூஜை பண்றா. கங்கையா பெருகி நமக்கு இன்னைக்கு அது அதனாலதான் அதுக்கு அவ்வளவு விசேஷம் அவதுக்கு. அப்படி எம்பெருமானோட திருவடி காண கிடைக்காத வாழ்க்கை கிடைக்கிறது. உலகமே அப்படியே ஸ்தோத்திரம் பண்றது அந்த எம்பெருமான. சகல பிரபஞ்சத்துல உள்ள அத்தனை வஸ்துக்களும் அந்த எம்பெருமானோட ஒரு திருமேனியில சூரியன், சந்திரன், அக்னி, வாயு, மலை, கடல் எல்லாம் இருக்கு. எல்லாம் தெரியற அந்த எம்பெருமானோட ஒரு திருமேனியில. இப்போ எல்லாரும் அசுரர்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு க்ஷணத்துல அந்த எம்பெருமான் அப்படியே பழைய வாமனனா ஆக்கிட்டானாம். பெருமாள் கேட்கிறாராம், ஒரு அடியால மேல் உலகத்தை அளந்துட்டேன், இன்னொரு அடியால கீழ் உலகத்தை அளந்துட்டேன், 3வது அடிக்கு எனக்கு குடுன்னு கேட்கிறாராம். ஒரு குரலா 2 நிலம் 3 மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்று தருகையன மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனை வீர் தக்க கீர்த்தி அருமறையில் திரள் 4
வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாரும் இசைகள் ஏழும் தெருவில் மலிவிழா வளமோ சிறக்கோ காழிச்சிராமவில் நகரம் சேர்மினீரே காழிச்சிராமவின் நகரம் சேர்மினீரே. என்ன ஆச்சரியமான ஒரு திவ்யதேசம் இல்லையா அந்த பெருமாள் திருவிக்கிரம அவதாரத்துல. அப்படி எம்பெருமான் அப்படி பழையபடி பண்ணணும். ராட்சசர்கள்லாம் உடனே ஓடி வரா, அசுரர்கள்லாம் ஓடி வரா, ஓடி வந்து சண்டைக்கு வரா. அப்போ அவளே சமாதானப்படுத்துறாளாம், வழியே சமாதானப்படுத்துறா. இத்தனை நமக்கு நல்ல காலம் இருந்தது, சுகத்தை அனுபவிச்சோம், இப்போ நமக்கு காலம் சரியில்லை, இதை பொறுத்துக்கொள்ளணும்னு நானா. உடனே விந்தியாவளி சொல்றா, அவளுமே அறிவுரை சொல்றா, தான்ற கர்வம் இருக்கக்கூடாது, அதே போல மற்றவர் சொத்தை நம்முதுன்னு நாம நினைக்க கூடாது. உலகமே எம்பெருமான் உடைமை இருக்கும் பொழுது அதை நம்முதுன்னு நாம நினைச்சோமே அது தப்பு. அப்போ நமக்கு அந்த அஜ்ஞானம் போய் நமக்கு ஞானம் வரணும், அகையிருள் போய் புறையிருளும் போய் நமக்கு எம்பெருமானு அவன் நமக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுத்தான்னு நினைச்சு அவனுக்கு நம்ம நன்றி கொடுக்கணும், நன்றி பயக்கணும்ட்டு விந்தியாவளி சொல்றா. வழிச்சக்கரவர் நினைக்கிறார். அந்த சமயத்துல வருண பாசத்தால இவனை கட்டுறதுக்கு கருடாழ்வார் வந்து வருண பாசத்துல கட்டுறார். உடனேயே வந்து பிரகலாதன் அங்கேருந்து ஓடி வந்து சாஷ்டாங்கமா பெருமாளை சேவிச்சு, எங்க குடும்பத்துல இவருக்கு ஒரு நல்லதை செஞ்சிருக்காரு, பரமக்ஷேமத்தை பண்ணிருக்காரு. ஏன்னா யாருக்கா கிடைக்குமா? கிடைக்காது. இவன் இப்படியே இருந்தான்னா இவன் அகங்காரம் போய் இவனுக்கு இன்னும் பாவத்தை ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப எம்பெருமானோட ஒரு கருணையானது இவனுக்கு நல்லது தானே கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்கச்ச மூன்றாவது அடியை கேட்கிறார். மூன்றாவது அடி பொதுவா நீங்க எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருப்பீங்கோ, பெருமாள் திருவடிய மகாபலி தலையில வச்சு இப்படி கீழே போனார் சுதலத்துக்கு பாதாளத்துக்கு, அது கிடையாது. ஏன்னா வேதத்துல சொல்லியிருக்கு, எம்பெருமான் 3 அடி கேட்டான், 3 அடி அளந்தான், அது உண்மை. ஆனால் எல்லாருக்கும் 2 அடி அளந்ததுதான் தெரியுமா. ஒரு அடியால மேல் உலகத்தை அளந்தது தெரியும், 100 அடியால பூமியை அளந்தது தெரியும். ஆனா 3வது அடியால் எம்பெருமான எதை அளந்தான் என்பது எம்பெருமானுக்கு மட்டும்தான் தெரியுமா. அதனால் இந்த ஆண்டாள் பாசுரத்துல கொண்டக்கோல குறளுருவாயில பட்டர் நெஞ்சியர் கேட்கச்ச பட்டர் சாதிக்கிறார். அந்த இடத்துல நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்துல இருக்கு, ருக்க அஷ்டகத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாரு, அங்க வேதத்துல இருந்து எல்லாம் எடுத்து கொடுக்குறார். எம்பெருமான அளந்தது 2 அடிதான் நம் போன்றவர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. 3வது அடியை யாரும் அறிய மாட்டார்கள். ஒருவேளை அது பரமவத்துல இருப்பவர்களுக்கு அந்த தன்னுடைய திருவடி ஸ்பர்சம் கிடைக்கட்டவே கொடுத்திருக்கலாம், ஆனால் அது நம்மால அறிய முடியாது, அது அனுமானம் அப்படின்றத நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்துல இருக்கு. அதனால எம்பெருமான் அப்படி காலால பலி தலையை அழுத்திலாம் கீழே கொண்டு போல 2 அடிதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. 3வது அடி நீ மட்டும்தான் அறிவாய்ங்கிறார் பட்டர் சொல்றார், வேதமும் சொல்றது அந்த விஷயத்த. அப்போ சுதனத்துல போறச்ச அவர் சொல்றார், பிரகலாதா நீயும் போ, உன்னோட பந்து பரிவாரத்தோட போ, சுகமா இரு, உனக்கு அங்கேயே நான் கையில கதை வச்சுட்டு சுதல லோகத்துல உனக்கு நான் வெளியில காவல் இருக்கேன். ஒருவேளை இவனுக்கு ஏதாவது அங்க யாராவது தீங்கு பண்ணா நான் வரணும்ன்றது இல்ல, என்னோட சக்கரமா வாழ கை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எம்பெருமான் அவனோட வன்மை குணத்துக்கு தோற்று அவனுக்கு அவ்வளவு அனுகூலம் பண்ணியிருக்கார் அவர். ஏன்னா சம்ஹாரம் கிடையாது, அவன் பண்ணின காரியங்கள். என்ன காரணம்னா எல்லாரும் நினைச்சுப்பா எம்பெருமான் அவனுக்கு பாடம் புகுத்தினா, அது கிடையாது. இதுல என்ன ஒரு விசேஷம்னா வாமனர் உள்ள வராரு இல்லையா, அதுதான் அங்க ஒரு விசேஷம். வாமனர் உள்ள வந்த உடனே இந்த பலி என்ன பண்ணான், போய் ஒரு திருவடிக்கு அர்க்கிய பார்த்திய சமர்ப்பிச்சு அந்த தீர்த்தத்தை போக்கி தலைக்கு போட்டான். எப்ப எம்பெருமானோட ஒரு தீர்த்தம் நமக்கு ஒரு ஸ்ரீபாத தீர்த்தம் கிடைக்கிறதோ அப்ப நமக்கு அழிவு என்பது கிடையாது, ஆத்மாக்கு அழிவு கிடையாது. அப்ப அந்த எம்பெருமானோட ஸ்ரீபாத தீர்த்தம் தலையில ஸ்வீகரிச்சுட்டான்னா இவனுக்கு கெடுதல் வருமா? அதுதான் அங்க முன்னாடியே அது இப்ப தெரிஞ்சுது. இவனோட வன்மைக்கு தோத்தான், இவன் நிறைய தான தர்மம் பண்ணா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயம் கிடையாது. இவனுக்கு ஏன் சம்காரம் வரல, ஏன் கடைசி நிமிஷம் கூட தன்னோட ஒரு அந்த ஒரு விடாப்படியா இருந்திருக்கலாமே, அகங்காரத்தோட இருந்திருக்கலாமே. இல்ல, என்னன்னா எம்பெருமான் வந்த உடனேயே அவனோட ஸ்வீகரிச்சுட்டான், ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிச்சுன்றதுனால அந்த பரிசுத்தமா ஆயிடுத்து. எம்பெருமானோட ஒரு இன்னைக்கும் நம்ம ஆற்ற திருவாராதனை பண்ணினா சாலக்கிராம தீர்த்தத்தை நாம தினம் சாப்பிடணும், நமக்கு சித்த சுத்தி ஏற்படும், எல்லாரும் சாப்பிடணும். சாலக்கிராம தீர்த்தம் சாப்பிட்டா மனசு கோணலே ஆகாது, அகங்காரம் வராது, இந்திரியங்கள் நம்மளை வாட்டாது. நான் அனுபவபூர்வமா அடியன் விண்ணப்பிக்கிறேன். எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு
சாலக்கிராம தீர்த்தம் கொடுத்துதான் என்னை வளர்த்தா. சாலக்கிராம தீர்த்தம் சாப்பிடு, என்ன சொல்லுவானா சொரூபம் வரும்வா, வேற எதுவும் சொல்ல மாட்டா. மற்றதெல்லாம் இந்த அகங்காரம்லாம் கூட எங்க அம்மா சொல்ல மாட்டா. ஏன்னா சொரூபம் வந்தா மத்த எல்லாம் போயிடும். நாம் யாருன்ற நமக்கு நீர் நுமது என்றிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்கிட்ட நமக்கு எப்போ சொரூபம் வந்துருத்தோ மற்ற எங்க அம்மா சொல்றதே நான் நினைச்சுக்கிறேன். சாலக்கிராம தீர்த்தம் சாப்பிட சொரூபம் வரும். நமக்கு அந்த பெரும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம், ஸ்வீகரிக்கிறோம் இல்லையா, அது அவ்வளவு விசேஷம். ஆத்துல பெருமாளுக்கு அது படமாக இருந்தாலும் சரி, இல்ல விக்கிரகமாக இருந்தாலும் சரி, சாலக்கிராமமாக இருந்தாலும் சரி, பெருமாள்கிட்ட தீர்த்தத்தை அங்க சமர்ப்பிச்சுட்டு ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கத்தை தட்டி அந்த தீர்த்தத்துல போட்டு ஒரு துளசி இலை போட்டுட்டு பெருமாளே தீர்த்தம் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் கொடு, அந்த தீர்த்தத்துல ஒரு 2 வா சாப்பிட்டாக்க நல்ல ஞானம். எப்பேற்பட்ட வாளுக்கும் எல்லா வியாதி, மனோவியாதி, உடல் வியாதி எல்லாம் சரீரங்கள் வந்தாலும் அப்படியே சூரியனை கண்ட பனி போல போயிடும். நிச்சயமா அத மாதிரி இருக்கும். தாராளமா சாப்பிடலாம். அந்த எம்பெருமானோட ஸ்வீகார இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் ஸ்வீகரிச்சுன்றதுனாலதான் பலிக்கு எந்த விதமான கெடுதலுமே வரல. ஞானத்தோட பேசினா பிரகலாதன் உடனே அவனுக்கு பந்துக்களோட போய் கீழே இருந்தானா. பெருமாள் காவல் காத்திருக்காரு அவனுக்கு. இன்னொன்னு வாமனன் உபேந்திரனா போய் இந்திரனோட மேல போனான்னு ஒரு சரித்தம் இருக்கு. இந்த யாரெல்லாம் சிரவணம் கேட்கிறாளோ அவளுக்கு அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு பலன் சொல்றது ஸ்ரீமத் பாகவதம். யாரெல்லாம் வாமன சரித்தம் கேட்கிறார்களோ அவ்வளவு சிரேயஸாக இருப்பார்கள். அவர்கள் பந்துக்கள்ல இருந்து எல்லா செல்வமும் அவர்களுக்கு கிடைக்கும். எந்த கிரியைகள் காரியங்கள் கர்மாக்கள் பண்ணாலும் அது எந்த குறவுமே இருக்காதான். வாமன சரித்தம் சொன்னா அதுல ஒரு விக்கிரமே வராதான். இப்ப இந்த பலி சக்கரவர்த்தி இந்த யாகம் பண்ணச்சு நடுவுல கொஞ்ச நாள் நின்று போயிடுத்தே, என்ன பண்ணலாம்னு கேட்கச்சு. அப்ப சொல்றாரு நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது எந்த குறவும் வராது. அதனாலதான் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னுச்ச, பேர் பாடிங்கிற அவன் திருநாமத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றது காரணம். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சரிதம் இந்த வாமன திருவிக்கிரம சரிதம். பரம பாவனம் ஆக்கக்கூடிய சரிதம். ராமன் சக்கரவர்த்தி திருமகனே விஸ்வாமித்திரர் வாயிலாக கேட்டு அதுக்கு அவ்வளவு ஒரு விசேஷம். வேற எந்த அவதாரத்திலையும் எந்த ஆழ்வாரும் யாருமே இதுல காட்டி கொடுக்கல நமக்கு. இந்த ராமன் கேட்டது நமக்கு சித்தாசிரமத்துல இந்த வாமன சரிதத்தை கேட்டதுனால அதுக்கு இன்னும் மகத்துவம் ஜாஸ்தி. எல்லாரும் வாமன திருவிக்கிரமர், யாருக்கும் எந்த சம்ஹாரமோ மனக்கட்டமோ எதுவுமே இல்லை. அப்படியே சுபத்துல முடிஞ்சது, எல்லாம் மகிழ்ச்சியோட முடிஞ்ச அவதாரம்ன்றதுனால எல்லாம் வாமன்னாலே சுகம் அறிவு 2 தானே. அதனால எல்லாருக்கும் அறிவுக்கு நல்ல ஞானம். அறிவுன்னா என்ன? உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. நமக்கு எம்பெருமானை பத்தி சிந்திக்க பண்றதுதான் அறிவு. அந்த அறிவு நமக்கு கிடைக்கும், சுகம் கிடைக்கும். எது சுகம்? பகவத் பாகவத அடியார்களோட இருந்து கைங்கரியம் பண்றதுதான் சுகம். நீங்காத செல்வம் கிடைக்கும். அப்பேற்பட்ட வாமன வைபம் இன்னைக்கு அடியனுக்கு கிடைச்சது. அடியனோட பெரியவர்களோட அனுகிரகத்தினாலும் இந்த சபா நடத்துவர்களால எனக்கு கிடைச்சது. அடியன் இது ஒரு சுகிருதம் சத்தை பெற்றேன். அடியேன் ராமானுஜதாசன்.